திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜிய திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபஸ்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரகணம் வந்தே ரம்யஜாமாதரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். यो नित्यमच्युतपदां विजयुग्मरुग्मव्यामोहतस्पतितराणि तृणाय मेति अस्मद्गुरोः भगवतस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युगपयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिराम् श्रीमत्प्रभङ्गीवलं रूपं सरश्च महतात्मयपट्टनाथ श्रीभक्तिसारगुणशेखरयोगिपाकान् भक्ताङ्ग्रेणुवरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशं प्रणतोऽस्मि नित्यम्। नीलानन्दस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां शरीरगणितं या तदाकृत्य भूते गोदा तस्यै नमः भूयैवास्तु भूयः अन्नवयல் புதுவை ஆண்டாள் இதற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் ஈசையால் பாடிக் கொடுத்தாள் மாலை மாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை ஆடினோடவல்ல பல்படையாய் நாடினீர் வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஸ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. தனியும் கூட தெரிந்தவர்கள் சேர்ந்தே சொல்லலாம், யாருக்கு சேர்த்து சொல்லலாம். சொல்லிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் இம்மண்ணுலகிலே நாம் எல்லாம் உயிர் வேண்டும் என்கிற பேராசையிலே உயர்ந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை எளிமையான திருவாக்காலே காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பாவைங்கிற மிக அற்புதமான ஒரு கிரந்தத்தை அருள் செய்தார்கள். ஆனா அது வந்தா இங்க நினைக்கிறேன், ரைஸ் பண்ணா இதுல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். திருப்பாவைங்கிறது எளிமையான அர்த்தங்களை நமக்கு இனிமையான வழியிலே ஆண்டாள் காட்டியிருக்கிறார். இந்த அர்த்தங்களை எந்த அளவுக்கு நாம நம்முடைய மனதிலே உள் வாங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பயன் இது ஒன்னொன்னும் நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப சமமான விஷயங்கள் எடுத்து ஆண்டாள் காட்டல், எளிமையான விஷயத்தை தான் நாம் அறியும்படியாக ஆண்டாள் இங்கே காட்டியிருக்கிறாள். வீடதான் அதெல்லாம் பார்த்து வருகிறோம். தான் அவதாரம் பண்ணி தானே அதன்படி நடந்து காண்பித்தாள். பூமாதேவின்னு கொண்டாடப்படக்கூடியவள், பகவானுடைய விட்டு பிரியாதவளா இருக்கக்கூடியவள், எம்பெருமானை விட்டு பிரிந்து நமக்காக இன்னருள் செய்வதற்காக வந்து இங்கு அருளி செய்திருக்கக்கூடிய நூல் திருப்பாவை. அந்த திருப்பாவையில ஒவ்வொரு அர்த்தத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்க 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 நமக்கு அதிலே காட்டப்படக்கூடிய ஆழ்ந்திருக்கிற பொருள்கள் தெரியும். இந்த பாசுரத்தை படிக்கிறது விடுவிடுன்னு மேலோட்டமா படிச்சு முடிச்சு, ஆனா தொடர்ந்து அந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை பார்க்கன்னா நமக்கு இவ்வளவு அர்த்தங்கள் உடையதாக இருக்கிறதா திருப்பாவை இது தேரும்படியாக நமக்கு இருக்கிறது. இந்த திருப்பாவையில கீழே நாம 4 பாசுரங்களை பார்த்து இன்றைய தினம் 5வது பாசுரம் பார்க்கிறோம். கீழே பார்த்திருக்கக்கூடிய 4வது பாசுரத்திலே ஆண்டாள்
வருணதேவனை நியமித்தாள். வருணன் எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவதைகளிலே அவனும் ஒருத்தன். நமக்கு இவர்கள்லாம் இல்லைன்னா காரியமாகாது. அதான் வேதம் நல்லா கொண்டாடி சொல்றது, மமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னு சொல்றதா. வாயுவை பார்த்து சொல்றது, ஏ வாயுவே நீ எப்படி இருக்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் நன்மை செய்யும்படியா இருக்காடா அப்படின்னு வாயுவை பார்த்து கொண்டாடும்படியா இருக்கு. காற்று அது இப்ப நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. ஒரு வியாதி வந்துட்டு போன உடனே இப்ப எவ்வளவு தேவை, காற்று எவ்வளவு முக்கியமா இருக்கு. இப்ப எம்பெருமான் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எத்தனை முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க 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 நாம் அதை உணர்ந்து நிற்கிறோம். இந்த போல வருணதேவன் மழையை பொழிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகமெல்லாம் வாழணும்னு சொன்னா மழை பொழிந்து நிற்க வேண்டும். மழை பொழிவதற்கு இன்னைக்கு செயற்கையா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. இல்ல இல்ல செயற்கை மழை கூட பண்றாடு, எதையும் மேல தூங்கினா வருது மழைங்கிறது அப்படின்னு சொன்னா அது மழையை காட்டிலும் இருக்கிறதுலேயே மிக அதிகமான காஸ்டா. அது அதனால ஏற்படுற நன்மையை காட்டிலும் தீமை தான் அதிகமா இருக்கு. அதனால நாம முயற்சி செய்து ஒண்ணு பண்றச்சு அது உருப்படியா இல்லைங்கிறது நமக்கு நல்லா புரியும்படியா இருக்கு. அதற்கு என்ன வேணும், அந்த தொடர்ந்து அந்த பகவத் சிருஷ்டி பிரயோஜனம் ஆகணும்னா நாம் கடைபிடிக்கக்கூடிய முறைகள் வேதோக்தமா இருக்கணும், வைதிகமாக இருக்க வேணும். எப்படி நம்முடைய பூர்வர்கள் பெரியோர்கள் கடைபிடித்து இருக்கிறார்களோ அதன்படியே தொடர்ந்து வருவதாலே தான் அது பயன். இது ஒரு சைக்கிள் மாதிரி. அப்படின்னா இயற்கை நமக்கு கொடுக்கறது திருப்பி நாம எப்படி அதற்கு கொடுப்போம் அப்படின்னு இருக்கணும். அதனாலதான் வேதங்கள் எல்லாம் யாக அக்னிகள்ல சேர்க்கணும்னு விதிச்சிருக்கு. அக்னிகள்ல சேர்க்கக்கூடியதை தேவதைகள் வாங்கிக்கிறா. அந்த ஹவிசு மேல அழகா போய் அது மறுபடி நமக்கு மழையாக பொழிந்து கிடைக்கிறது. இப்ப எப்ப ஒண்ணு விட்டு போச்சோ இன்னொன்னு தன்னிடையே குறைஞ்சு போகும். ஆனா ஆண்டாள் என்ன பிரார்த்திக்கிறாங்க, 3வது பாசுரத்துல திங்கள் மும்மாறி பெய்யும், மாதம் 3 தடவை மழை பொழிய வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அந்த வருணதேவனை போன பாசுரத்துல நியமனம் பண்ணுகிறாள். அப்படின்னா ஆணையிடுகிறாள் ஆண்டாள், இன்னபடி நீ மழை பொழிய வேணும். எப்படி ஆண்டாள் ஆணையிடுறச்சே கேட்க முடியும் அப்படின்னா, எம்பெருமானே கிருஷ்ணனே அந்த கோபிகாஸ்திரிகளுக்கு கட்டுப்பட்டு தான் வந்து இருக்கிறச்சே, தனக்கு சுவாமியான பரமாத்மா கீழே வந்திருக்கிறச்சே, இவர்கள் சொல்றபடி கேட்கிறச்சே நாமும் அவன் சொல்றத கேட்கணும், அவள் சொல்றத கேட்கணும் அப்படின்னு அந்த வருணதேவனும் ஆசைப்பட்டு இழியும்படியாக இருந்தான். நாங்கள் மார்கழி நீராட்டமாகிற நோன்பிலே புக நீயும் மழை பொழிந்தான்னா நாங்களும் கிருஷ்ணனும் சேர்ந்து குளிக்கிறச்சே உனக்குதான் பாக்கியம். நீ மழை பொழிந்தால் அதனால இது கிடைச்சது. நம்ம சொல்றோமே உபயோகரிச்சு சுவாமி நீ கிடைக்கிறா மாலை எப்படி இருக்கு, மாலை எப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவர் மூலமா அங்க போயிருக்கு. அப்ப எதை காண்பிக்கிறது, இப்ப எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, நானும் அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு தொடர்புடையவனாக ஆகி இருக்கிறேன். அத போல இங்கே வருணனுக்கும் ஒரு சம்பந்தம் கிடைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறாள் ஆண்டாள். அதை நம்ம பார்த்துட்டோம். கீழே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்ட அத்துணை தேவர்களும் வைஷ்ணவர்களுக்கு தாங்கள் என் செய்வோம் என்று காத்திருப்பவர்கள் அப்படிங்கிறதுதான் சாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது. திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக என்று வணங்கி இருப்பவர்களாக இருப்பவர்கள்னு காட்டுறதுன்னு பார்க்கணும். இப்ப அடுத்தது 5வது பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த பாசுரத்துல ஆண்டாள் நோன்பு என்று பாரித்து கொண்டு போகிறாள். எல்லா கோபிகாஸ்திரிகளையும் அழைச்சிட்டு போறான். எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கா, திருவாய்ப்பாடியில பிருந்தாவனத்துல அங்க இருக்கக்கூடிய கோபிகாஸ்திரிகள் எப்படியோ அப்படியே தான் இவர்கள் அத்தனை பேர். அந்த ஆய்ச்சியர்கள்னு சொல்லுவோம். அவர்களுக்கு என்ன வேற எதுவுமே தெரியாது, நெய் வெண்ணெய் மாடு இதுதான் தெரிஞ்சவர்களா இருக்கக்கூடியவர்கள், பால். எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும் என்று எழுகிறார்கள். ஒரு நோன்புன்னு நோக்கிறார்கள். நோன்புங்கிற விரதம் என்ன சொல்றா, 30 நாளைக்கு வச்சுக்கிற இந்த விரதம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, எத்தனை நாள் விரதம் வச்சுக்கிறா, 30 நாள். மார்கழி பூர்த்தியா நாம எல்லாம் இந்த விரதங்கள்லாம் பண்ணும்போன்னா எதை எடுத்து போனா, எது ரொம்ப சிம்பிளா இருக்கோ, எது சீக்கிரம் முடியுமோ, எது நிறைய பலன் கொடுக்குமோ அந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கு. அப்படிதான் நமக்கு உண்டான யோசனையே இருக்கு.
பெரிய பெருசா ரொம்ப பெருசா பண்ணும்படியா யாகங்களே அப்படிதான் பெரிய பெரிய யாகங்கள்லாம் இருக்கு. சத்திர யாகம்னு சொல்றதுங்கிறதுனா பெரிய பெரிய யாகங்களாக இருக்கக்கூடியவை. அந்த யாகங்களுடைய சம்வத்சரங்களை கணக்கிடவே முடியாது. பாகவதமே அவதரிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சத்திரயாகம், மகா சத்திரயாகம் பண்ணிச்சேன்னா இங்க பண்ணும்படியா இருக்கு. அது 1000 வருஷம் சங்கல்பம் பண்ணி பண்றான் யாகம் பண்றது. 1000 வருஷமா புருஷனுடைய ஆயுஷே 100 தானே. அப்ப யமன் வந்து பிடிச்சிட மாட்டானா அப்படின்னா அந்த யாகம் பண்ணுகிற சமயத்திலே யமனையும் சேர்த்து அந்த இடத்துல பந்திக்கிறான். அவனும் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அங்க கட்டப்படுறான். அப்ப அவன் 1000 வருஷத்துக்கு அமைதியா இருந்தான். எதுவும் பண்ண முடியாதாங்க. இப்படியெல்லாம் சங்கல்பம் செய்து கொண்டு செய்கிறார்கள். இப்போ 30 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். எம்பெருமானை தியானித்து பண்ணணும். அத்தனை பேருமா சேர்ந்து பண்ணணும். இந்த நோன்பு நோற்பதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. தனே ஒரு தோழி கேட்க கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் ஞானமுடையவளா இருக்கா. அவள் சொல்றா, உலகத்திலே ஒரு விஷயத்த பண்ணணும்னு நாம் சங்கல்பம் பண்ணிக்கணும். அது அவ்வளவு சுலபமா பண்ண முடியுமா? எத்தனை இடையூறுகள், எத்தனை இடர்பாடுகள். அதுவும் குறிப்பா நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே அடைஞ்சிடலாம். கெட்டது பண்ணணும்னு நினைச்சா ரோடு ஃப்ரீயா இருக்கு, போயிட்டே இருக்கலாம் அழகா இருக்கு. நல்லதுன்னு பண்ண ஆரம்பிக்கிறச்சே எத்தனை சிரமங்கள், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பிரமாணம் காட்டப்படுகிறது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாம் அபி அப்படின்னு ஒரு பிரமாணம். ஸ்ரேயாம்சி ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், அது செய்ய தொடங்குகிற பொழுது என்ன ஏற்படும்? பகுவிக்னானி, விக்னம்னு சொன்னா தடை, விக்னானின்னு சொன்னா தடைகள், பகுவிக்னானின்னு சொன்னா கூட்டம் கூட்டமாக தடைகள். ஒரு தடை 2 தடை இல்லை, கூட்டம் கூட்டமா தடைகள் வருது. நம்ம பார்க்க போறோம் எங்க கட்டித்தரவே கணங்கள் பல, அத போல தடைகள் பல. பகுவிக்னானி பவந்தி ஏற்படுகின்றன. யாருக்குன்னு சொன்னார்? சாமான்யமா இருக்க நம்ம போல இருக்கிறவாடுதான் இல்ல, மகதாம் அபி, மகான்களுக்கும் கூடன்னு சொல்ல. மகான்கள்னா யாரு? அவதார புருஷர்கள், மிக உயரிய ஞானம் பெற்றவர்கள், எம்பெருமானுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கும் இந்த உலகத்திலே மிக 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 அதிகமான சங்கடங்கள் உருவாகின்றன. இது எத்தனையோ பார்க்கலாம். ஸ்ரீராமர் எடுத்து பார்க்கலாம். அழகா தசரதன் ஆசைப்பட்டான், ஜனங்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். இவரும் தகுதியாதவன். அழகா அங்கிருந்து ஊரே கொண்டாடும்படியா இருந்தது. நல்ல முகூர்த்த நாள், வசிஷ்டர் பார்த்து வச்ச நடந்துதான் இல்லை, போச்சு அந்த இடத்துல. அதே மாதிரி சுவாமி ராமானுஜரை பாருங்க, அதற்கு முன்பு மகாபாரதத்துல பாருங்க, பஞ்ச பாண்டவர்கள் எப்பொழுதும் நல்லதே செய்கிறவா, தர்மத்தின்படியே இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் கூட தர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. தர்மர்னே அவருக்கு பேரு. அவரை போல தர்மத்துல எவ்வளவு ஆசை இருக்கிறவா இருக்க முடியுமோ? இருக்கவே முடியாது அவரை போல. ஒரு சமயத்துல துரியோதனன் ஒரு கந்தர்வ ஸ்திரீயிடத்திலே தவறாக நடந்து கொண்டு, தப்பா நடந்தான் துரியோதனன். அதனால ஒரு கந்தர்வனுக்கு கோபம் வந்தது. ஏண்டா நீ இப்படி பண்றியான்னு அப்படின்னு வானத்திலேருந்து கீழே இறங்கி துரியோதனனை உதச்சு கட்டி இழுத்துட்டு போறான் கந்தர்வன். அப்ப பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் காட்டுல இருக்கா, வனவாசத்தில் இருக்கும்படியான சமயம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அப்ப அந்த சமயத்துல போற துரியோதனன் தர்மருடைய பேரை சொல்லி அழைக்கிறான். அண்ணா என்ன காப்பாத்துங்கோ. அன்னி வரைக்கும் அவர்களை சாப்பாடு இல்லாம பாத்துக்கிறான். சாப்பாடு எல்லாம் எப்படி பாத்துக்கிறான்? அவர்கள் எங்கேயோ வனத்துல இருந்தாலும் கூட பிக்ஷை எடுத்து உண்ணவர். நான் 5 பேர்ல 4 பேருக்கு பரவாயில்ல, இந்த ஒருத்தருக்கு வயிறு நிரம்புறது கஷ்டம். பீமருக்கு அவருக்கு எங்க என்ன எவ்வளவு கிடைச்சாலும் உள்ள போட்டு, ஆனா பிக்ஷை எடுத்து வரச்சே எப்படி? பெரியோர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கிடைக்கிறதுதான் இவன் அடிச்சு. அந்த சமயத்துல துரியோதனன் வேண்டும் என்ற என்ன பண்ணுவான்னா, இவன் போய் பக்கத்துல ஒரு டென்ட்டை போட்டுட்டு விதவிதமான தனி சமையல் பண்ணுவானான். அந்த வாசனை போய் பீமன் மூக்குல போய் சேரணும். அவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல பார். இவ்வளவு பண்ணக்கூடிய மகாபாபி துரியோதனன் கந்தர்வன் பிடிச்சிட்டு போறான். நாங்களா இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்பா என் காரியத்தை நீ பண்ணியப்பா, சௌகரியம். தர்மர்கிட்ட அழைக்கிறான். இப்ப தர்மர் உடனே சொல்ற, ஏ அர்ஜுனா, நீ உடனே புறப்பட்டு போ, போய் அவனை காப்பாத்திப்பா. அர்ஜுனன் கேட்கிறான், நமக்கு துரோகம் பண்ணாத துரியோதனன் அவனே, அம்மா உனக்கு போ காப்பாத்திப்பா. என்ன இப்படி சொல்ற? நமக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க கெடுதல் அவன். ஆமா,
நாமும் அவர்களும் கிடைச்சே நாம் பஞ்ச பாண்டவர்கள், அவர்கள் 100 பேரு. ஆனா நமக்கு ஒரு பொது எதிரின்னு சொன்னா நாம் 2 பேரும் சேர்ந்து 105 பேர் அவர்களை எதிர்க்கணும். இதுதான் மனோபாவம் இருக்கு. இந்த கந்தர்வனோட இவன் நேரா போறான், யுத்தம் பண்றான். அர்ஜுனனுடைய பலத்துக்கு யாரும் நிகராக முடியும். அப்ப அவன் கந்தர்வன் கேட்கிறான், போரும் போ, இவன் எவ்வளவு துஷ்டன், இவனை காப்பாந்து ஓடி வந்தியா நீ? இவனை வதம் பண்ணா உனக்கும் நன்மை தானே, நீயும் நன்மையா பெறலாம், உனக்கும் அது பிரயோஜனம் தானே அப்படின்னு சொல்றான். ஆனா கேட்கல, அண்ணாவுடைய ஆணை அதனால அவன் வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் தர்மத்திலேயே நிலைநின்றவர்கள், அவர்களுக்கு எத்தனை கஷ்டம். துரியோதனன் எத்தனை அவனுக்கு சுகமா இருந்தது, கடைசியில அவன் மாண்டு போனான் அப்படிங்கிறத அறிகிறோம். இதையெல்லாம் கடந்து அவதார புருஷர் சுவாமி ராமானுஜர், சாட்சாத் ஆதிசேஷனே இந்த நிலவுலகிலே தோன்றி இருக்கிறார். அப்படி தோன்றி இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் எப்படி எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணுங்கிற எம்பெருமானார் எப்படி அர்ச்சாவதாரத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு தொண்டு புரிய வேண்டும். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் இவ்வளவு கொண்டாட்டம் பாக்குறோமே, காரணம் யாருன்னா சுவாமி ராமானுஜர். ரங்கநாதர் காரணம் இல்லை, ரங்கநாதாரிய திவ்யாஜ்ஞா இல்ல, ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்ததாம் அவிவர்ததாம் என்று இன்றும் போற்றுகிறோம். அன்னைக்கு அந்த ராமானுஜர் இந்த உற்சவங்களை இந்த கிரமத்துல பண்ணணும்னு காட்டி அப்படின்னா நமக்கு இது பாக்கியம் கிடைச்சு. அவர் இங்கே இருந்தார், தேவேன்னு வரதராஜர் பெருமாள் இருந்தார். அவருக்கு தாயார் தகப்பனாரெல்லாம் வரதராஜன் தான். துவமேவ மாதாச பிதாத்வமேவ துவமேவ பந்துஷ்ச குருஸ்தமேவ என்று எல்லாம் அவருக்கு வரதராஜ பெருமாள் தான். அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறச்சு ரங்கநாதர் சும்மா இருக்க வேண்டியதானே. இவர்கிட்ட வர அரையர் சுவாமி அனுப்புறாரு. அங்கே ஒரு பாசனம் இங்க பாடுறாரு அரையர். போறோம் உங்க பாசனத்தை கேட்கறது என்ன என்ன வருத்தம் தேவருக்கு திருவிழத்துல என்னன்னா, முடிஞ்சா எம்பி ராமானுஜனை அழைத்து வாரு, என்கிட்ட பாடுறதுல பயன் இல்லை, இங்கேருந்து போய் இசையறியும் பெருமாள் அப்படின்னு பேரை பாடுறது. ரங்கநாதனை கொண்டாடுறச்சே ரங்கநாதன் இவர்களோட அரையர்களுக்கு அருளப்பாடு விடுவாரடா. அருளப்பாடு என்றச்சே அருளப்பாடு விண்ணப்பம் செய்வா அப்படின்னு சொல்லுவா. இசையறியும் கூட்டத்தா ரொம்ப அழகான விண்ணப்பங்கள் அவள் திருநாமங்கள் சொல்லிச்சு. தமிழ்ல தூய்மையாக இருக்கக்கூடிய அர்த்தங்களோடு கூடியது. அவர்களை அன்பரா இங்கேருந்து தேவகானத்திலே அவர் இசைக்க வரதராஜ பெருமாள் மயங்கி நிற்க என்ன வேணும்னு கேட்ட எங்கள் ராமானுஜனை தந்தான் ஆகும் என்று சொல்லி அவர் அழைச்சிட்டு வரார் ஸ்ரீரங்கத்தில். கடமுடலான வரவேற்பு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல சேனமுதலியார் திருக்காவேரி கரைக்கு எழுற. காவேரி கரையில அத்தனை ஸ்ரீரங்க ஜனங்க வாசிகளும் கோயில் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்க சத்திர சாமராஜர்களோடு அவர் வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறார். போன உடனே அந்த இடத்துல சந்தன மண்டபம் பக்கத்துல போனா நம்பெருமாள் அங்கேருந்து அவர் வெள்ள வந்தார். அவரே அங்கே தன்னுடைய திருக்கரங்களாலே எழுந்துருள பண்ணி கொண்டு அங்க வந்து சேர்த்தார் பக்கத்துல. ஆரோ ராமானுஜரே அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போனார். அவருக்கு பரிவட்டம் கட்டினார். உடையவர்னு திருநாமம் சாத்தி, இனி நீர் தான் இந்த ஸ்ரீரங்க நிர்வாகத்திற்கு என்று சொல்லி அவருக்கு ஒரு மடத்தை கொடுத்து, இன்னைக்கு அந்த மடம் இருக்கு ஸ்ரீரங்க கஷேத்திரத்து மலவராயம். ரொம்ப அற்புதமான ஒரு திருமணம், வடக்கு உத்தரவீதியில் இருக்கக்கூடியது. அந்த மடத்திலே அவரை அங்கே எழுந்துள்ள பண்ணும்படியாக செய்து, இனி ஸ்ரீரங்க நிர்வாகம் பூர்த்தியா நீர் தான் பார்க்கணும் என்ன சொல்லிட்டார் ரங்கநாதர். ஆனா கவலை இல்லை, ராமானுஜர் அப்படி சுலபமா பண்ண முடிச்சுதான்னா இல்லை. இந்த ஊர்ல அவர் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தா உடனே விஷம் வைப்பார். யாரோ விஷம் வைக்கிற அவருடைய உணவில் நல்ல வேலை. ஏன்னா அர்ச்சகர்கள் எப்படி இருக்கணும்னு நியதி சொன்னார். இந்த கோவில்ல எது முறை, ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திராகமம் தான் முறைன்னு சொல்லி காண்பிக்கிறச்சு. இப்ப வைகானசம் இருக்கிறச்சே அது தவறுன்னு சுட்டி காண்பிக்கிறச்சு. தவறுன்னு சுட்டி காமிச்சுனா போறோம். என்னாச்சுன்னா இவர் இருந்தா தானே இதை சொல்லுவார், இல்லாம பண்றேன். இப்ப அவருக்கு பிக்ஷ போடுற உணவிலே விஷத்தை வைத்தார்கள். அவள் நடந்து கொள்கிற முறையிலேருந்து தெரிஞ்சுது சுவாமி ராமானுஜருக்கு இப்படி கூடாது. பட்டினியே கிடந்தார். என்ன இப்படி பண்றா, இது என்னது, நான் எம்பெருமானுக்காக தானே பண்ணணும்னு இருந்தேன். வருத்தத்தோட பூர்த்தியா பட்டினியே இருந்தார். அதான் இவரை காண்பதற்காக திருமலை நம்பியில் ஓடி வர வேண்டியது. திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கோட்டியூர் எழுந்து இருக்கக்கூடிய ஆச்சாரியன் ராமானுஜரை 18 தடவை நடக்க சொன்னாரு. அவர் வரார். அங்கே இருந்து ஆச்சாரியன் வராருன்னா உடனே இவர் போய் எந்த இடத்துல ஊர் எல்லை இருக்கிறதோ அங்கேருந்து வரவேற்கும். இதுதான் சாஸ்திரம்.
ஆச்சாரியன் பக்கத்துல வந்து, அது பக்கத்து வீட்டு தான், அது பக்கத்துலதான், மேலதான், இங்க வாங்க அந்த ரூம் உள்ளதான் அப்படின்னா. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா, இல்ல நீங்க வர வரைக்கும் காபி சாப்பிட்டு இருக்கலாம்னா. மகா பாப்பம் இருக்கிறதுலயே இதை காட்டும் கொடுமையே இல்லை. ஆச்சாரனை கூப்பிடவே வேண்டாம். என்ன பண்ணணும்? ஊர் எல்லையிலே போய் நின்று வரவேற்க வேண்டும். பெருமானார் பட்டினியே கிடக்கிற, முடியல திருமேனி, ஆனால் ஆச்சாரியர் வரான்னு கேள்விப்பட்டு ஓடி போறார். திருக்கோட்டியூர் நம்பியை வரவேற்பதற்கு காவிரி கரையில நிற்கிறார். ஆச்சாரியன் எழுந்துருடுகிறார் அங்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு. திருக்கோட்டியூர் நம்பி பார்த்த உடனே தண்டவத்து பிரணமிய, ஒரு தடி அப்படி விட்டா எப்படி விழணுமோ அப்படி விழுந்து சேர்ந்துக்கிறார். அப்படியே கிடக்கிற. ஏன்னா ஆச்சாரியன் பார்த்து எழுந்துருன்னு சொல்ல. நீங்க நாமெல்லாம் அவர் எப்ப சொல்லுவாரோ டபாலும் முதல்ல அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி சில பேர் அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கணும் அது அப்படின்னு. அவர் சொல்ற வரைக்கும் எழுந்துக்காம அப்படியே இருக்காரு. அது எப்ப தெரியுமா? மணல் அந்த 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 இடம் எப்படின்னா மணல் வெளி, காவிரி கரை மணல், உச்சி வெயில், 12 மணி இருக்கக்கூடிய வெயில் இருக்கக்கூடிய சமயம். மாசமும் இந்த சித்திரை முதலான அப்படிப்பட்ட மாசம். அப்படின்னா இப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அந்த மணல்ல அப்படியே கிடக்கிறார் சுவாமி ராமானுஜன். திருக்கோட்டியூர் நம்பி இப்படியே இருக்காரு. இவரை போல இப்படி இருக்க முடியுமா? திருடமா? ஆச்சரியம். கொஞ்சம் கூட மனசுல இறக்கம் இல்ல. சுத்தி இப்படி பார்த்துட்டே இருக்க. இங்க எல்லாரும் உள்ள துடிக்கிறாங்க. ஐயோ இப்படி கிடக்கிறாரே ராமானுஜர், எழுந்துருன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இப்படிப்பட்ட வெயில் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, இப்படியா பண்ணுவாரு? எங்க சொல்லுவான்னா எல்லாம் எல்லாம் மனசுக்குள்ள சொல்றான். வெளில சொல்ல முடியல. சில பேருக்கு தயக்கம், பயம், யோசனை, நமக்கே மம்பு, இப்படி எத்தனையோ இருக்கு. அதுல ஒரே ஒரு சுவாமி நேரா போனாராங்க. அவரை பார்த்து கேட்டார், இப்படி பண்ணலாமா? அவரை எழுந்துரும்னு சொல்லும். எவ்வளவு நாளை கிடக்கிறாரு பாரு, திருமேனி எப்படி வாடி போகுது. இன்னொரு அழகா சொல்றாரு, இவர் போய் படுத்துட்டு அவரை தன் திருமேனி மேல போட்டுட்டாருன்னு காண்பிப்பாங்க. இது சொன்னாலும் கூட அது அழகுதான். உடனே திருக்கோட்டியூர் நம்பி இப்ப எழுந்துரும்னு ராமானுஜர். ஏன்னா இவர் ஒருவரை தேடுவதற்காகத்தான் இந்த கோட்டியில நான் காத்துட்டு இருந்தேன். அவர் எதற்காக இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தார்னா, இந்த கோஷ்டியிலே உங்களுடைய திருமேனியை கண்டு பரிவார் யார், யார் ராமானுஜர் திருமேனியில மிக்க பாசமுடையவர், அதை பார்க்கணும்னு ஆசை அவருக்கு. இவரை துடிக்க வைக்க பண்றச்சேன்னா யார் அங்க துடிக்கிறான்னு தெரியுது. ஓடி வந்த உடனே அவரை எழுத்துள்ள பண்ண சொன்ன உடனே, இனி நீரே இவருக்கு பிக்ஷை இட வேணும், இனி வேற வெளியில போய் அவர் எடுத்துக்கூடாது பிக்ஷை. கிடாம்பியாச்சான்னு பேர் சுவாமி. ராமானுஜருடைய மிக உயர்ந்த சத்சிஷ்யராக விளங்கி இருக்கக்கூடியவர். அவரை பத்தி பல ஐதீகங்கள் வந்திருக்கு. பெருமானாரை பத்தி சொன்னா சொல்லிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட ராமானுஜர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை இருந்து ஒவ்வொரு காரியம் பண்ணச்சு. எத்தனை தடவை திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு தெரியுமா? போறோம் ஸ்ரீரங்கத்துல ஒண்ணும் பண்ண முடியும். அங்கேயே ஸ்டே பண்ணிருக்காரு 2 வருஷம். அது மட்டும் இல்லை, ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை விட்டு மேல்கோட்டை 12 வருஷ காலம் எழுந்துள்ளார் சுவாமி ராமானுஜர். இப்படி வரவேற்று ஸ்ரீரங்கநாதர் கொடுத்தாரேங்க அப்படின்னா, ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி, யாருக்கும் மகதாம் அப்படி மகான்களுக்கும். பெரிய மகான், மகனியர் அவர், அவதார புருஷர். அவருக்கே ஏற்படுகிறச்சே நாமெல்லாம் ஏமாற்றோம். ஒண்ணுமே இல்லை, எலி எலும்பர்கள். வலி எலும்பரான சுவாமி ராமானுஜர் தாங்குற அளவுக்கு சக்தியும் இருக்கவருக்கு. எப்படி இதை சமாளிக்கணும்னு முடியும். 120 திருநட்சத்திரம் எழுந்தோடி இருந்தார். எப்பவும் கைங்கரியம் தான் அவருக்கு நோக்கமே. இன்னைக்கு அவரால்தான் ஸ்ரீ வைஷ்ணவம் வாழ்ந்து வருகிறது. அதனாலதான் என்ன பேர் இதுக்கு, எம்பெருமானார் தரிசனமே. இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். இந்த தரிசனத்துக்கு பேரே எம்பெருமானார் தரிசனம். வேற எந்த தரிசனத்துக்கு இல்லாத பேர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு விக்னங்கள் ஏற்படலையா? கூட்டமாக வந்திருக்கின்றன. கூறத்தாழ்வான் கண்ணை இழந்தார். அவ்வளவு பெரிய விஷயம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை இருக்கிறச்சே கண்ணை இழந்து அவர் வாசம் பண்றச்சே எத்தனை பேர் ஜாலியா இப்ப பெருமாளை சேவிச்சு அங்க இருப்பான். புறத்தாழ்வான பார்த்து என்னெல்லாம் சொல்லியிருப்பா. அழ்வான் சொன்ன காரணம் ஏன் இப்படி கண்டு போச்சுன்னா, ஒரே ஒரு ஸ்ரீவைஷ்ணவரை பார்த்து அவர் திருமணம் போனி இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன், நான் இந்த பாவம் கூட பண்ணிருக்க மாட்டேன்னா, அதனாலதான் போச்சு. எப்படிப்பட்ட நிலை அது? இப்படி சொல்லுவாரா? அவர் நினைப்பதா? அது என்ன அது? அப்படிப்பட்ட நிலையிலேயும் புறத்தாழ்வானுக்கு திருவுள்ளம் என்னுடைய பாப்பத்தால ஏற்பட்டது, என் கர்மாதீனத்துக்கு.
எம்பெருமான் செய்கிற நன்மையை கண்டா அது பகவானுடைய கிருபாதீனம், எம்பெருமானுடைய கிருபையாலே எனக்கு உண்டாயிடுச்சு. ஒரு நாளும் எம்பெருமானுடைய ஒரு கோபத்தாலே எனக்கு உண்டாயிற்று என்று ஆச்சாரியர்கள் நினைத்ததே இல்லை. இத்தனை சிரமங்களை எதிர்கொண்டார்களே, பராசரப்பட்டனே இங்க இருக்க முடியும். என்ன காரணம்? அவரும் நல்லதை சொன்னார். நல்லதை சொன்னாங்க, ஸ்ரீரங்கத்துல ஆபத்துன்னு தெரியுது. ஏன் இப்படி கட்டுற மதுல இப்படி கட்டாதையேன்னு சொன்னாரு. உடனே பட்டரைய ஊரிலே இருக்க முடியாதபடி செய்தான். மகதான் மகான்களுக்கும் இப்படிப்பட்ட ஆபத்துகள் ஏற்படுகிற பொழுது அவள் சொல்றா, நாமெல்லாம் இடைச்சியர்கள், இடக்கை வழக்கை அறியாதவர்கள், வைதிகமான பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. நாம் எப்படி அந்த இடையூறுகள் எல்லாம் கடந்து இல்லை இடைஞ்சல்களையும் வராதபடி நம்மால எப்படி இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றது, எப்படி பண்ணிக்க முடியும் நம்மால், அது எப்படி பண்ண முடியும்னு கேள்வி கேட்கறச்சே அதற்கு மற்றொருத்தி மிக அழகாக பதில் சொல்லுகிறாள். இங்கே வாஸ்தவம் தான், இந்த இடைஞ்சல்கள் வராம இருக்கிறதுங்கிறது முடியாது. ஆனால் இந்த இடைஞ்சல்கள்லாம் இடையூறுகள்லாம் போன பிறகுதான் நான் விரதத்தை அனுஷ்டிப்பேன், கிருஷ்ணனோட சேர்ந்து கலப்பேன்னு சொன்னா இது எதை போல இருக்கும்னா, கடல் அலைகள் ஓய்ந்த பிறகு குளிக்கலாம். உட்கார்ந்து இருக்கான் அங்க கடல் பக்கத்துல, என்னடா அலையெல்லாம் ஓயட்டும் அப்புறம் குளிக்கலாம்னு. அது எந்த ஜென்மால முடியும்? எப்பவுமே முடியாது. இப்ப இந்த இடைஞ்சல்கள் ஏற்படதான் செய்யும். எப்படி கடந்து செல்வது அதைத்தான் அங்க காண்பிக்கிறா, ரொம்ப அழகா தெரிவிக்கிறா. நாம என்ன பண்ண போறோம்? பாதையம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம். நமக்கு எப்பொழுதுமே எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டு செல்வது. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. அதான் நம்ம எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம். தூயோமாய் வந்து நான் தூமலர் துவித்தொழுது வாயினால் பாடி என்று எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறச்சேயே அது தன்னடையே நம்முடைய தடைகளையும் போக்கி பலத்தோடையும் மூட்டுவி. நமக்கு அது போக்கியமாக இருக்கு. சேர்பால்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதனுக்கு ரொம்ப பிடிச்சது பால். ஆனா உடம்புல ஏதோ வியாதி வந்துடுது. வியாதியால எதுவுமே எடுத்துக்க முடியல. உனக்கு ரொம்ப சிரமப்படுறான். வைத்தியர்கிட்ட போனார், எல்லாம் பார்த்தார். ஆஹா, உனக்கு ரொம்ப இதற்கு சரியான தீர்வு என்ன தெரியுமா? பாலை நல்லா சுண்ட காய்ச்சி கொடுத்தா சரியாயிடும். இவனுக்கு வியாதிக்கு மருந்தே எதுன்னு இவனுக்கு ரொம்ப பிடிச்சதே தான் மருந்து. அத போலதான் நமக்கு எது மருந்தாக இருப்பது? எம்பெருமானுடைய திருநாமமே மருந்தாக இருப்பது. இப்ப அவனை பாட எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல என்ன ஆகும்? தீயினில் தூசாகும் செப்பு. தீயினில் தூசாகும், தீயில இட்ட தூசி போலே நாம் செய்திருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் நசிந்து போகும். போய விழையும் புகுதருவான் நின்னனும். கீழே செய்திருக்கக்கூடிய பிராரப்த கர்மாக்களாகட்டும், மேலே வரக்கூடிய ஆகாமியாகட்டும், இதெல்லாம் தீயிலிட்ட தூசாக நசிந்து போ அப்படின்னு காண்பிக்கிறார். இதுதான் இந்த பாசுரம், 5வது பாசுரம். மாயனை மன்னு. எல்லாருமா சேர்ந்து இந்த 5வது பாசுரத்தை அனுசந்தானப்படுத்தும். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிடக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயனை, ஆச்சரிய பூதனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரை என்று இருக்கக்கூடிய மதுராங்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்திருக்கக்கூடிய மிடுக்கனை. தூய பெருநீர், தூய்மையாக பெருகி ஓடக்கூடிய நீர். யமுனை துறைவனை, அந்த யமுனை நதி தீரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான்.
ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்திலே தான் அவதரித்திருக்கக்கூடிய ஒரு மங்கள தீபமா இருக்கான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தன்னுடைய அவதாரத்தானே தன்னுடைய தாயை ரொம்ப உலகுக்கே கொண்டாடும்படியாக செய்தான் எம்பெருமான். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூய்மை உடையவர்களாக நாம் வந்து தூய்மையான மலர்களை தூவி அவனை தொழுது, வாயினால் பாடி, வாயாலே அவன் திருநாமங்களை பாடி, மனத்தினால் சிந்திக்க, மனதாலே நாம் சிந்தித்திருக்க, போய பிழையும், கீழே செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் அதெல்லாம் போய பிழைன்னு புகுதருவான், இனி வரக்கூடியவைகளாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் அந்த ரெண்டும் தீயினில் தூசாகும். தீயிலே இடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தூசி பஞ்சு அப்படி விழுந்தா மிச்சமில்லாம அழிந்து போவா போல அழிந்து போய்விடும். தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு காண்பிக்கிறார் சொல்லுங்கோள். பெருமானுடைய திருமாத்தை சொல்லுங்கோள். அவன் எம்பெருமானை பாட பாட என்னாகும், நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் இல்லாதே, பாப்பங்கள் நசிந்தொழியும்னு காண்பிக்கும். ரொம்ப அழகான பாசுரம் இது. இதுக்கு பெரியவாச்சார்களே மிக அழகாக வியாக்கியானம் பேசி கொடுக்கிறார். மாயனை அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரிய பூதனை. எம்பெருமானுடைய செயல்களை கண்டா நமக்கு என்ன ஆச்சரியம் ஏற்பட வேண்டும். நமக்கு ஏற்படுறதான்னா தெரியல, ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஏற்படுகிறது. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன அவருடைய செயல்னு கொண்டாட்டம். மாமாயன் ஆழ்வார் பல இடங்கள்ல அந்த பாசனத்துல சொல்ற எம்பெருமான செய்கைகளை கண்டா நெஞ்சுருகி போகிறது. ஆழ்வார் சொல்றார், குடதிசை முடியை வைத்து வடதிசை பிந்து காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ. உடல் எனக்கு உருகுகிறது. அழ்வாருக்கு ஏற்படுறது. நாம போய் சேவிக்கிறச்சே இடமா தான் சேவிச்சு தருவாங்க. எம்பெருமானுடைய முகத்தை பார்த்தா ஆண்டாள் சொல்ற வார்த்தை இருந்தது, உன்முகம் மாய மந்திரந்தாங்களோ, அயலே திமயக்குகிற அப்படியே மயக்கத்தை உண்டு பண்றது. அழ்வார் சொல்றார், பாலாடி நீடக்கும் பண்பையான் கேட்டேயும். திருப்பார்கடல எம்பெருமான் சயனித்திருக்கக்கூடிய விதம், ஆதிசேஷன் மீது எம்பெருமான் அழகா சயனித்துக் கொண்டிருக்க, விராட்டி அவனுடைய திருவடிகளை எல்லாம் வருடி கொடுக்க, அத ஆழ்வார் கண்ணால பார்க்கல, ஆதார கேட்டல். யான் கேட்டேயும் என்ன ஆகும்னா, காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். கண் சுழலும், கண் அப்படியே சுழன்று நிற்கும்படியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆச்சரியமான செயல்களை உடையவன் எம்பெருமான். அதனால்தான் அவனுக்கு என்ன சொல்றார், மாயனை, ரொம்ப ஆச்சரிய பூதனை. இதை போல ஒரு ஆச்சரியம் அதிசயம் மிக்க செயல்களை ஒருவன் செய்ய முடியுமான்னா எம்பெருமான் தான் செய்ய முடியும். பரமபதத்துல போய் நின்னா அங்க இருக்கக்கூடிய அத்துணை நித்திய சூரிகளுக்கும் தன்னை கொடுத்து கொண்டே இருக்கிறான் எம்பெருமான். பரமபதம் போய் சேர்ந்தா நம்ம கிடைக்கிறது என்ன, நிறைய இங்க இருந்து பார்த்துட்டு அங்க போனா, சாமி அங்க என்னென்ன பிரசாதம் உண்டு லிஸ்ட், அங்க வேற எப்படிதான் இருக்க முடியும், அங்க பிரசாதமே எம்பெருமான் தான். ஏததேவா அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி. அங்க இருக்கக்கூடிய அமிர்தமே சாட்சாத் எம்பெருமான். கண்களாலே பார்த்து பார்த்து அவன் ஆற பருகுகிறார்கள். அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. சமாதானமே ஓதிக்கொண்டு இருக்கக்கூடியது. சாலோக்கிய சாரூப்பிய சாமித்ய சாயுஜ்ய என்று இந்த மோட்சங்கள் நமக்கு அங்க சித்திக்கிறது. அழகா கண்களால எம்பெருமான பார்க்கிற பாக்கியம் இங்க இருக்கிற கண்களால பார்க்கறது பிரயோஜனம் இல்லை. இது மிக ரொம்ப ரொம்ப குறுகியதாக இருக்கக்கூடிய இந்திரியம். நமக்கு கையில ஒட்டின்னு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிருமி சொல்றோம், அதை பார்க்கறதுக்கே இந்த கண்ணுக்கு பார்க்கறது இல்லை. எம்பெருமான போய் நுணுக்கமா ஆராய முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அங்கதான் அந்த கண்களால காணக்கூடிய பாக்கியம். சாலோக்கியன்னு பேர், கண்களால பார்க்கறது. சாரூப்பிய, எம்பெருமானை போல இருக்கக்கூடிய சங்கசக்கரங்களை தரித்து இருக்கக்கூடிய. பரமபதம் போயிட்டாலே யார் பெருமாள்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு. சங்கசக்கரங்களையும் தரிச்சுட்டு பூர்த்தியா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பா. பெருமாளை கண்டுபிடிக்க முடியாதுன்னா, விராட்டி வக்ஷஸ்தலத்துல இருக்கிறதுனால அவ காட்டி கொடுப்பா, இவன் தான்ப்பா பெருமாள், அவள் தான் ஒரு அடையாளம், இவர் தான் எம்பெருமான். அவனை போல ஒத்து இருக்கக்கூடிய ரூபங்கள் இவர்கள் பெற்று இருப்பாங்க. வேண்டு உருவு கொண்டு என்ன வேண்டிய உரு நமக்கு வேணுமோ அதை நம்ம பரமாத்மா எடுத்துட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். எம்பெருமான் மட்டும் இங்க வேண்டிய உருவு கொண்டு அவதரிக்கிறாரு இல்ல, பரமபதத்துல போனா நமக்கும் அப்படி உண்டு.
சாமிப்பிய எம்பெருமானுடைய அருகிலே நிற்கிறது. அருகிலே என்ன ஏறி அவர் மடியில உட்காந்துக்கலாம் அழகா. அங்கே வாராய் பிள்ளாய் அப்படின்னு அழகா எம்பெருமான் அணைக்கிறான். வேதாந்தம் சொல்றது அவனை பத்தி சொல்றதுங்கிறச்சு. நீ யார் அப்படின்னு எம்பெருமான் கேட்க அவன் சொல்றான், வா நான் உன்னுடையவன் வா, ராஜபுத்திரன் தான். இந்த பிள்ளை சொல்றான், உன் பையன் இல்லையானா அப்படின்னு கொண்டாடும்படியாக இருக்கிறது. சாயுஜ்ய எம்பெருமானோட கலந்து அவனுக்கு தாசபூதனாக அடிமை செய்கிற பாக்கியம் பரமபதத்துல. இந்த பரமபதத்துல எம்பெருமான நித்திய சூரிகள் சதா அனுபவம் பண்ணிட்டே இருக்கான். சதா பஷ்யந்தி சூரையா வேதம் சொல்றது. சதா பஷ்யந்தி அப்படின்னு சொல்றது வேதம். அப்படின்னா அவர்களுக்கு இமையோர்கள்னு பேரு. கண் கொட்டாம எம்பெருமான பார்த்துட்டே இருக்கான். எம்பெருமான் அனுபவிச்சுட்டே இருக்கான். எத்தனை காலம்? காலமே நடையாடாத தேசம் நடந்துட்டே இருக்கு. அவளை போய் கூப்பிட்டு பக்கத்துல இருந்து பெருமாளை செய்திச்சாச்சாலே போருமானா, ஐயோ இது வரைக்கும் ஒண்ணுமே அனுபவிக்கலையே, இனிமேதான் அனுபவிக்க வேண்டிய அம்சமே இருக்கு. நவோ நவோ பவதி. ஒவ்வொரு தடவையும் அவர்களுக்கு அனுபவத்தை புதுசா புதுசா கொடுத்துட்டே இருக்காங்க. அவளை பார்க்க 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 நமக்கு புதுசா இருக்கு. அங்க வரைக்கும் போகிறதுக்கு பதிலா ஸ்ரீரங்கம் வந்தாலே தெரியாது நமக்கு. பெருமாளை சேவிச்சாச்சே காத்தால திரும்பி மத்தியானம் சேவிக்கிறச்சு அப்படி புதுசா தானே தெரிகிறது. அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவதமே. அப்பொழுதைக்கு அப்பொழுது எம்பெருமான் அப்படி புதுசா புதுசா தோன்றான் நமக்கு பாக்கறச்சு. இந்த இந்திரியங்களுக்கே அப்படி இருக்குன்னா அங்க போனா எப்படி இருக்கும்? இங்க எம்பெருமானுடைய அழகை அனுபவிக்கிறச்சு, பூர்த்தியா அனுபவிக்கலாம் அங்க அழகா. அந்த தேவர்களுக்கும் அனுபவத்தை பூர்த்தி பண்ண முடியல. அதாவது தேவர்கள்னா நித்தியசூரிகள்னு சொல்றாங்க. நித்தியர்களாகவும் முக்தர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் பரமதத்திலே பூர்த்தி பண்ண முடியல. அவர்கள் இன்னும் அனுபவிக்கணும்னு இருக்கா. இதை கண்டு ஆழ்வார் சொல்றாரு, எத்திரம். என்ன ஆச்சரியம் பாரு, இவ்வளவு நாள் பண்ணாலும் கூட பண்ணி முடிக்க முடியலையே. அதனாலதான் அந்த சப்தம் என்னது? மாயனை. ஆண்டாளிங்க சொல்லக்கூடியது மாயனை. ஸ்ரீ வைகுண்டத்திலே எம்பெருமானுடைய ஏற்றம், அவன் ஒரு நாட்டிற்காக தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறச்சே, அவனை அனுபவித்து பூர்த்தி பண்ண முடியாதபடி இருக்கிறச்சே எத்திரம் அப்படின்னு ஆச்சரியபூதனைன்னு அங்க கொண்டாடுறான்னு சொல்றார். இல்ல இல்ல, கிருஷ்ணாவதாரத்துல கொண்டாடுறார். எத்திரம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்து கட்டவும் அடிக்கவுமாம்படி எளியனாய் கிடக்கிறானே, இதை நினைச்சு ஆச்சரியப்படுறான் ஆண்டாள். ஏனை ரொம்ப ஆச்சரியமான இருக்கக்கூடிய செயல்களை செய்பவரை. நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே 1ஆம் 10 3ஆம் திருவாய்மொழியிலே அருள் செய்கிறார். எத்திரம் முரடினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. நம்மாழ்வாருக்குதான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு பேர். ஆழ்வார்களில் தலைவர், நமக்கு எல்லாருக்கும் தலைவர் அவர் தான். பிரபன்னர்னா அவருக்கு தலைவர் அவர். பெருமானை சரணாகதி பண்ணவனுக்கு எல்லாம் தலைவரா இருக்கிறவர் அவர் தான். அதனாலதான் உற்சவம்னா நம்மாழ்வார் இருக்கணும் பெருமாளுக்கு பக்கத்துல. இந்த உற்சவமே நம்மாழ்வாருக்காக. நாளைக்கு தொடங்குறது வைகுண்ட ஏகாதசி. யாருக்கு வைகுண்டம் கொடுக்கறதுக்கு? நம்மாழ்வாருக்கு. கடைசியா அவரை பரமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. இந்த சேவை சேவிக்கிறது இருக்கு. அப்படி நம்பெருமாள் தன்னுடைய திருமார்பு அப்படி அகன்று இருக்க சங்க சக்கரங்களை தரித்து அவர் நிமிர்ந்து இருக்கக்கூடிய பார்வை எப்ப அவருக்கு நிமிர்ந்தும் ஆனந்தமும் அதிகமா இருக்கும்னு சொன்னா நம்மாழ்வார் அவர் திருவடியில சேர்ந்து இருக்கிற சமயம். அப்போ ஒரு கர்வத்தோட இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு பக்தர் நம்ம கிடைச்சிருக்கானே அழகா. அங்கே பனைத்து இருக்கும் புஜங்கள் எல்லாம் அப்படி பனைத்து இருக்கும்படியா இருக்கு. தோள்கள் எல்லாம் அப்படி நன்றாக உருண்டு திரண்டு எழுந்திருக்கும்படியா இருக்கு. திருமார்பு அகன்றதா இருக்கு. முகம் அப்படி விகாசித்து இருக்கு. 2 சமயத்துலதான் இருக்கு ஸ்ரீரங்கத்துல. எப்ப? ஒண்ணு பிராட்டியோட கூடி இருக்கிறச்சு, இன்னும் நம்மாழ்வார் திருவடியில அப்படி சேர்ந்து இருக்கிறச்சு. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னும் நம்மாழ்வார் அந்த திருவடியில கிடைச்சாருன்னா என்ன கொண்டாட்டம். 10 மாசம் விண்ணப்பிக்கும். இந்த கடைசியா அங்க திருவடியில அர்ச்சக சுவாமிகள் அதை சேர்த்து பறைய சுவாமிகள் விண்ணப்பிக்கிறச்சே பெருமானுடைய திருமுகத்தை பார்க்க. இவருக்காக தான் இந்த உற்சவமே. அவரை பரமத்துக்கு அழைத்து செல்வதற்காகத்தான். ஏன் அப்படின்னா அவருக்கு உண்டான பெருமையினார் நம்மாழ்வார் ஆசுரத்தை பாடினே இருப்பார். திடீர்னு உயர்வு வர உயர்ந்தவன் உடையவன் எவன், அயர் வரும் அமர்கள் அதிபதி எவன், அயர் வர மதியவன் பாடு சொல்ற பாடல சொல்றேன். இப்படி பாசுரத்துல எம்பெருமானுடைய மேன்மையை ஒரு இடத்துல சொல்லி நமக்கு உபதேசமா அடுத்த 10ல சொல்றார். அதற்கு அடுத்த படத்துல என்னாச்சுன்னா ஒரே ஒரு பாட்டு பாடினார், அவ்வளவுதான் மயங்கி விழுந்தார். எழுதுக்கவே இல்லை. அதான் 3ஆவது 10ல வர 1ஆம் 10 3ஆம் திருவாய்மொழியில 10உடைய அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தவன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெற நடிகள் மொத்தொரு கடைவண்ணை களவினில் உறவினை ஆக்குண்டு எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. எத்திரம் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சார்.
என்ன ஆச்சரியம் அது அப்படின்னு நினைச்சவர் மோகித்து விழுந்தாரு. என்ன ஆச்சுன்னா 6 மாசம் 2 பிள்ளைங்க அப்படியே கிடந்தார். கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய தன்மை அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, பெருமான் எப்படி உயர்ந்தவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அவன் வர்ணிக்கிறார். அவனுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லி காண்பிக்கிறார். எங்க அப்பா வேதத்தாலே எப்படி சுடர்மிகு சுருதியுள் உலல் எத்தனையோ சொல்றார் அவனை பத்தி மேன்மை. நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் மின்னினர் இருந்தினர் கிடந்தினர் தெரிந்தினர் என்போர் இயல்கினர் என நினைவறியவர் இன்னுமோர் இயல்பொடு நின்னவன் திடரே. எத்தனை பாசனங்களை சொல்றாங்க. மேன்மை அப்படி கொண்டாடினார். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் மேலே கீழிறங்கி வந்து ஒரு யசோதைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை ஆய்ச்சிக்கு தான் கீழே இருந்து அதுவும் வெண்ணையை தானே எடுத்துக்க தெரியாதபடி எப்படிப்பட்டவன் பாருங்க, சர்வஜன், அவாப்த சமஸ்த காமன், எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டவன். நம்ம போல இல்லை, ஆசை ஆசைன்னு கடைசி வரைக்கும் பெட்ல படுத்துட்டு கிடைச்சி இந்த ஆசை தான். என்ன வேணும்னா அந்த கடையில உள்ள கடைக்குமே அது சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஐயோ பாவம், அது உள்ள இறங்குமான்னு தெரியாது. எம்பெருமானுக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேற்ற பெற்றவன். அப்ப அவனுக்கு என்ன இருக்கு ஆசை? ஆசைப்பட்டான் எனக்கு அந்த வெண்ணெய் வேணும். எரிச்சிகள் கையால் எடுத்து கொடுக்குற அந்த வெண்ணெய் இருக்கு, அது வேணும். சரி, இந்த வெண்ணையாவது உனக்கு எடுத்துக்க தெரியாதான்? சர்வசக்தன்னு பேரு, அதுவும் திருட்டுத்தனமா எடுக்கணும். அந்த திருட்டையாவது உருட்டியா பண்ண தெரியாதுன்னா அதுவும் தெரியல. வெண்ணெய் திருடினா தெரிஞ்சிருமேங்கிறதுக்காக வாயில மட்டும்தான் உடம்பெல்லாம் பூசி போறான். வித்தியா நான் திருடுறது பத்தியா? இப்ப எப்படி இருக்கும்? எடுத்தா வெண்ணெய் வாயில மட்டும்தானே இருக்கும், பார் உடம்பெல்லாம் இருந்துச்சு, எப்படி நான் திருடினேன்? பொறுமை, இதுவே அடையாளம் எடுத்துக்கிறாரு. இது என்ன அசக்தனை போலே, அஞ்ஞனை போலே. அதுவும் எப்படின்னா களவினில் களவு செய்து கொண்டிருக்கிறான், களவு பூர்த்தியால பட்டுன்னு பிடிச்சு எத்தினம் ஆழ்வார் கேட்கிற உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே. மற்றொரு கடை வெண்ணெய் மத்த அப்படி திரிச்சுட்டு எடுக்கிறா, அங்கேருந்து வெண்ணெய் எடுக்கிறா. இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு இவன் போறான், பிடிச்சுட்டான் இவனை கையோட. அந்த களவினில் உறவிடையா கொண்டு போய் உரலோட சேர்த்து கத்துறான். இந்த உரல் உபயோகமே இல்லாத உரல், நல்ல வேலை கிருஷ்ணனை கட்டுறதுக்காக உபயோகம் ஆச்சு. அவனுக்கு ஒரே திருப்தி, மொத்த உரலோடு சேர்ந்து கட்டுறான். அதுல எம்பெருமானோட அந்த உரலோட சேர்த்து கட்டுறச்சு எம்பெருமானையும் உரலையும் சேர்த்து கட்டின பிறகு பார்த்தா உரல் வேற எம்பெருமான் வேறன்னு தெரியலையா? அப்படி இருக்கானா? அப்படி சேர்ந்து இருக்கான். உரலினோடு எத்திரம் சொல்றா எம்பெருமான். அப்படி அந்த இடத்துல சமயத்துல அழுக அடக்க முடியாதபடி வருது, கண்கள்ல நீர் மல்கும்படியா இருக்கு. என்னவே இப்படி கட்டுறியேன்னு சொல்லி கையெடுத்து கூப்பும்படியா இருக்கிறச்சே அவன் ஓன்னு அழகம்னா நினைக்கிறச்சே யசோதை சொல் அழுதா பாரு, வாய் மூடுங்க. அப்படி நிக்கிறோம், பேச முடியாம கண்ட ஜலம் மல்கி கைய கூப்பிட்டு அப்படி நிக்கிறான். அழுவார் கேட்கிறாரு, எத்திரம். என்ன ஆச்சரியம் அது? எப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் நீ! இங்க வந்து ஒரு பெண் பிள்ளை அவ கட்டி நிக்கிறா, கட்டி நின்று உன்னை என்ன பண்றேன் பார், அழுதா என்ன பண்றேன் பாரு, அழுகையை அடக்கிண்டு கண்கள்ல கண்ணீர் மல்க தொழுது நிற்கிறானே, என்ன ஆச்சரியம்! அதான் அவர் சொன்னார் எத்திரம் என்று மோகித்தார். 6 மாத காலம் மோகித்தாராக. தான் ஆழ்வாருக்கு என்ன பேரு? கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சகஸ்ரசாகாம் யோத்ராட்சிது திராவிடியும் பிரம்மசந்திதா என்று இவரை கொண்டாடுறார். ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விபோதிதம். மந்திர திரஷ்டான்னு பேர் ரிஷீர்ஷ. மந்திரத்தை கிரகித்து நமக்கு உபகரித்தவர். திருவாய்மொழியும் வேதம் போலதான், வேத சாமியமே தான் திருவாய்மொழி. கிரகணம் பண்ணி நமக்கு அருளி செய்தவர் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, கிருஷ்ணனிடத்திலே இருக்கிற பக்திக்கு ஒரு வடிவு கொடுத்தால் அதுதான் நம்மாழ்வார். அதனாலதான் அவருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு, கிருஷ்ணம்னு சொன்னா பக்தி. எம்பெருமானிடத்திலே பக்தியே வடிவு கொண்டா போய் அவர் அங்க மயங்கி விழுந்தார். எத்திரம் அததான் சொல்றாங்க ஆண்டாள், மாயனை ஆச்சரிய பூதனை. என்ன ஆச்சரியம் அது! இவன் செய்யக்கூடிய செயல்கள் ஒன்னொன்னும் அதிசயமா இருக்கு. ஒரு பிள்ளையா பிறந்து இப்படி எல்லாம் பண்ணும்படியா இருக்குமா? இருக்க முடியுமா? இதெல்லாம் அடியார்கள் உள்ளத்தை கொள்ள ஓடும் என்று எம்பெருமான் நடந்து கொள்ளக்கூடியது என்று இங்கே கொண்டாடி காண்பிக்கிறாள். இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கு. அப்புறம் நம்ம முடியச்ச மாயனையோட முடிச்சிருக்கு. அதான் மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணுன்னு சொன்னா பொருந்தி. வடமதுரை மதுரான்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு வடக்கல, ரொம்ப உயர்ந்ததாக கொண்டாடப்பட வேண்டும்.
அதுதான் வடமதுரைன்னு சொல்லி காண்பிக்கிறார். மண்ணு அப்படின்னா பொருந்தி இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திவ்ய தேசத்துல எப்பொழுதும் பொருந்தியவனா இருக்கான். பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியர்கள். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா சாட்சாத் விஷ்ணு சனாதனா. மதுராங்கிற நகரில தான் எம்பெருமான் திருவவதாரம் பண்ணி போறது. ஸ்ரீ வாமனானாக எம்பெருமான் பிறந்து தபஸ் பண்ணின இடம் அங்கதான் மதுரா. அதற்கு மேலே சத்ருகுண ஆழ்வான் அவன் அங்கே எழுந்தருளி இருந்து நாம் படைவீடாக வைத்திருக்கக்கூடிய இடம் மதுராங்க. இப்ப கிருஷ்ணனா திருவதாரம் பண்ணி நம்மை வாழ்விப்பதும் மதுரா. ஆகையால என்ன சொல்றா, பகவத் சம்பந்தம் மாறாத தேசம். எம்பெருமானோட சம்பந்தம் தொடர்ந்து அந்த மதுரைக்கு இருந்துட்டே இருக்கு. அதுதான் அழகான இந்த ஸ்லோகத்தை சொல்றான். மதுரா நாம நகரி. இந்த மதுராங்கிற அந்த திருநாமமே கொண்டாடும்படியா பிரசித்தி பெற்றதா இருக்கு. அந்த நகரத்துடைய திருநாமத்தை சொன்னாலே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும். சம்பிரதாயத்துல வந்து கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம், பெரிய கோயில்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான். கோயிலா எங்க எந்த கோயில்னு கேட்டா போச்சு. அவர்களுக்கு இன்னும் சம்பிரதாயம் தெரியல, தெரிய ஆரம்பிக்கலன்னு. மதுரைங்கிறது பிரசித்தி பெற்றதா இருக்கு. மதுரா நாம நகரி. ஸ்ரீவைகுண்டம் போல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இங்க. புண்ணியா இல்ல தெரிவிக்கிறார் அழகா. புண்ணியத்தை கொடுத்தது, என்ன புண்ணியத்தை கொடுத்தது அந்த நகரம் அப்படின்னா சாட்சாத் எம்பெருமானையே கொடுத்தது. எம்பெருமான் வந்து திருவவதாரம் பண்ணின க்ஷேத்திரம். பாபஹரி, பாபங்களையும் போக்க வல்லது. எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தடைகள் தான் பாபங்கள், அதை போக்க வல்லதாக இருக்கிற தேசம். சுபா பரமபோக்கியமாக இருக்கிறது அப்படின்னா மிக இனிமையோடு கூடியதாக இருக்கிறது. பாபத்தை போக்குவது மட்டும் இல்ல, இனிமையான திவ்ய தேசமாகவும் இருக்கிறது. எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதா. எவ்வூரிலே எம்பெருமான் தான் அடியிட்டு அங்கே பிறந்தானோ. யார் பிறந்தான்? ஜெகநாதா. ஜகத்தை வாழ்விப்பதற்காக தன்னோடு இருப்பவர்களை தான் கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக மேலிருந்து அவன் இறங்கி அவனுடைய அவதாரம். அது பிறப்புன்னு சொல்லலாம் கூட. அது என்ன பண்ணும்னா அவனை மேலிருந்து நம்ம கீழே இறங்க பண்ணி இங்கேருந்து நம்ம மேல தூக்கிட்டு போகும். நம்ம பிறப்பு என்ன பண்ண வைக்கிறதுன்னா மேல இருக்கிற எம்பெருமான கீழே இறக்கும். இங்க வாரம்னு கீழே இறக்கும்படியா இருக்கு. அவனுடைய அவதாரம் இங்கேருந்து நம்ம மேல அழிச்சுட்டு போகும்படியா இருக்கு. சியாஞ்சாதோ ஜெகநாதா. யார் அவர்? சாக்ஷாத். சாட்சாத்னு சொன்னா அந்த பரமபதத்துல எப்படி இருப்பானோ திருமேனி, அதை போல இங்க அவதரிச்சான். ஆழ்வார் சொன்ன எங்க ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி. ஆதி சோதி உரு அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு தமிழ் அர்த்தம் சொன்னா போறவே போல. ஆச்சாரியர்கள் தான் வியாக்கியானம் பண்ணணும். பெருமாள் அங்க வச்சுட்டு வந்துட்ட நம்ம போல எதையாவது வச்சுட்டு மறந்துட்டு வரா மாதிரியா? இல்ல, அங்கு ஆதியம் சோதி உருவை இங்கு வைத்து பிறந்த வேத முதல்வன். பாசுரத்துக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். இதெல்லாம் காண்பிக்கிற ஆச்சாரியர்கள் அழகா அங்க எப்படி இருக்கானோ பரமபதத்திலே அப்ராகிருதமான திருமேனியோடு கூடியவனா இருக்கானே, அதோட இங்க அவதாரம் பண்றான் பெருமான் இந்த நிலவுலையில். சாக்ஷாத் விஷ்ணு. விஷ்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விஷ்ணு வியாப்தம்னு அர்த்தம். எல்லா இடங்களையும் நீக்க வர நிறைந்திருக்கிறது தான் விஷ்ணுன்னு. விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். 3 சப்தங்கள் வியாப்தியை காமிக்கிறது. விஷ்ணு, நாராயணா, வாசுதேவா. வியாபித்திருக்கவன் எம்பெருமா அப்படின்னு சொல்றது. அப்படின்னா வியாபித்தனா நிறைந்து இருக்கிறவன் எல்லா இடங்கள்லையும். அந்த விஷ்ணு எல்லா இடங்களையும் நிறைந்தவன் ஒத்திக்கு பிழையா வந்து பிறக்கிறான். என்ன ஆச்சரியம் இது! ஒரு இடத்துல வந்து பிறக்கும்படியா இருக்கான். எங்கும் இருக்கிறவன் ஒரு இடத்துல வந்து தோன்றும்படியா இருக்கான். என்ன ஆச்சரியம்! விஷ்ணு சனாதனா. சனாதனம்னா என்றும் இருப்பது, அழியாதது, இன்றைக்கு தோன்றியதுன்னு சொல்ல முடியாதது. அதுதான் சனாதனம். சாட்சாத் எம்பெருமான் சனாதனாக என்றும் இருப்பவனாக இருக்கிறவன் இன்னைக்கு ஒரு நாள் பிறந்தான். அது என்ன? ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. இதான் இவன் டேட் ஆஃப் பர்த். இப்படி சொல்லும்படியா இருக்கு. சர்வேஸ்வரனை கூட அழகா அங்கே சனாதனான சர்வேஸ்வரன் இங்கே நமக்காக திருப்பதாரம் பண்ணான். அதுதான் இங்க சொன்னார். மண்ணு வடமதுரை. மதுரைன்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே
அவள் தாயின் கர்ப்பத்திலே தேவகியின் வயிற்றிலே தான் எம்பெருமான் அவதரிக்கிறான். மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு தெரிவிக்கும். மைந்தனைன்னு சொன்னா பல அர்த்தங்கள். மிடுக்கனை, மிடுக்கை உடையவன் எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ண உடனேயே அவனுடைய மேன்மை தெரிஞ்சு என்ன, தந்தை தாயில் விலங்கு அவிழும்படியாக வந்து பிறந்தான் எம்பெருமான். அந்த ராத்திரியில அவதாரம் பண்றச்சே ராமருக்கும் கிருஷ்ணனுக்கும் நேர் கான்ட்ராஸ்ட். அவர் காலை வேளையில அழகா ஒரு பெரிய அரண்மனையில எல்லாரும் கொண்டாடும்படியா இருக்கிறச்சே அப்படி அவதாரம் பண்ண. இங்க கிருஷ்ணர் எப்படின்னா ராத்திரியில சிறைச்சாலையில, இவர் அவதாரமே விசித்திரம் ரொம்ப. ஆனா பாவம் ராமாவதாரத்தை அங்க கொண்டாடினாலும் முடிச்சு போயிட்டோம். இங்க வெறும் ஒரு வடபரப்பு பானகம். கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும் 4 நாளா பட்சணம் பண்ணிட்டே இருக்கு. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆர்டராவது பண்ணிடுறான்னு வச்சுக்கோ. தொடர்ந்து பண்றா ஸ்ரீ ஜெயந்திக்கு கொண்டாடுச்சு. என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்ப சொல்றார், அவர் அவதாரம் பண்ணுகிற பொழுதே தந்தை தாய் அவர்கள் கரங்களிலேயும் கால்களிலேயும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அவிழ்ந்து வரும்படியாக அவதரித்தான். அகையாலதான் அவனுக்கு என்ன பேரு? மைந்தனை, பிள்ளையாக இருக்கக்கூடியவன் என்பெருமான். பிள்ளைனா என்ன? தகப்பனார் தாயார் சொன்னதை கேட்டும் அவனுக்குதான் பிள்ளைன்னு பேர். இப்ப வேற என்ன பண்றான்? எம்பெருமான் அவதரிக்கிறச்சே சங்க சக்கரதாரியா அவதாரம் பண்றான். ரொம்ப ஆச்சரியமா. சியாஞ்சாதோ ஜெகன்மாதா, அந்த அவன் எப்படி இருக்கான்னா சங்க சக்கரதாரியாக வந்து அவதாரம் பண்ணிட்டு இருக்கிறச்சு தேவகியும் வசுதேவரும் பார்த்து பயப்படுறான். என்ன பயப்படுறானா? ஐயோ மறைச்சுக்கோ மறைச்சுக்கோ மறைச்சுக்கோ. ஏன்னா கம்சன் பார்த்தா அவனுக்கு என்ன ஆயிடும் ஆபத்து, நீதான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு போயிடும், போச்சு உயிரை வாங்கிடும். சக்கரத்தாழ்வாரையும் சங்காழ்வாரையும் பார்த்தா பயம் போக வேண்டாம், அவளுக்கு அப்பதான் பயம் அதிகமா இருக்கு. மறைச்சுக்கோன்னு கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா உடனே மறைச்சுட்டார். 2 கரத்தோட இருந்தாரு. அதான் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கும் வரைச்சே உங்க ராமர் வயசான பிறகு அப்பா அம்மா சொன்னது கேட்டார், எங்க கிருஷ்ணர் பிறந்தன்னைக்கே கேட்டார். ஆனா அடுத்தது பிறந்தன்னைக்கு கேட்டதோட முடிஞ்சு போச்சு. ராமர் கடைசி வரைக்கும் கேட்டு அது இருக்கும் இல்லையா? அப்ப அந்த கிருஷ்ணர் சங்க சக்கரதாரியாக இருந்தவர் அதை மறைச்சிட்டார். தாயார் தகப்பனா இருக்காங்க சொல்ற மைந்தனை, பிள்ளைன்னா இப்படி இருக்கணும் பாரு. அதுக்கப்புறம் என்ன? ராஜாவாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய அழகாலே ஊரையே தன் பக்கத்திலே சேர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்பவன். ஆகையாலே அவனுக்கு மைந்தனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. இப்ப எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கிற இடம், அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். எங்க போயிட்டான்? திருவாய்ப்பாடின்னு. அந்த நகரம் எப்படி இருக்குன்னா தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனாங்கிற நதி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காடா. அது பக்கத்துல போய் எம்பெருமான். எப்பவுமே நாம எல்லாம் ஊருக்கு போறச்சே சில பேக்கிங் எல்லாம் எடுத்துதான் கையோட போகும். சில பேர் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள நம்ம பார்த்தாலே ஒரு பெரிய கலைவரமா இருக்கும். ஏன்னா இதை வச்சியா, அதை எடுத்து வச்சியா, இது என்னாச்சு, இவ்வளவும் பண்ணிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் ஊருக்கு போனோன்னு இதை மறந்து போயிட்டியே அப்படின்னு இருப்பாங்க. பெருமாள் அவதாரம் பண்றச்சே பேக்கேஜ் கரெக்டா வச்சுக்க. என்னென்ன அவர் அங்கே நீங்க வரணும்னா வேதம் கூட வரணும், விராட்டி கூட வரணும், ஆதிசேஷன் கூட வரணும், அங்க இருக்கிற நதியும் என்னோட கூட வரணும். எல்லா இடத்துலயும் கூட அப்படி வரணும். ஸ்ரீராமாயணத்தை சொல்லியிருக்கு, வேத வேத்யே பரே பும்ஷி ஜாதே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசா ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேத வேத்தியனான சர்வேஸ்வரன் இங்க ஒரு கொள்ளுகிறான். தசரதி மைந்தனாக தாசரதியாக பிறகு தசரத மைந்தனாக. வேதம் என்ன பண்ணிட்டு சும்மா இருக்க முடியுமா? நானும் ஒரு கொள்ளுகிறேன் என்று சொல்லி அது என்ன பண்ணிட்டு ஸ்ரீராமாயணமாக திருவவதாரம் பண்ணிட்டு இதுதான் கொண்டாடி காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். இப்ப எம்பெருமான் கிருஷ்ணனா அவதாரம் பண்றான். போறச்சே அவனுக்கு ஒரு நதி தேவை. என்ன பண்றாருன்னா பரமபதம் போனாலும் ஒரு நதி இருக்கு, ஸ்ரீரங்கம் வந்தா பாருங்க ஒரு நதி ஓடுறது அவரு. அதனாலதான் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். காவேரியும் விரஜையும் ஒத்து இருக்கக்கூடியது. அதப்ப அங்க ஒரு நதி வேணும். என்னன்னா யமுனா. யமுனையில் வேற அந்த நதி. யமுனை எப்படி இருக்கக்கூடிய நதினா தூய பெருநீர், தூய்மையான தீர்த்தம் யமுனால பெருகி ஓடக்கூடியதாக அமையப்பெற்ற தீர்த்தம். இதை உடையதாக இருக்கக்கூடிய யமுனை அப்படின்னு. இந்த நதிக்கு என்ன தூய்மை? இன்னைக்கு சொல்றா நதியில குளிக்க முடியுமா? ஐயோ குளிக்கிற அளவுக்கே இல்லை. அதுல அத்தனை சேர்ந்து கலந்து இருக்கு. எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் இதுல கலந்து. எவ்வளவு ஆபத்தானதுன்னு கூட புரிஞ்சுக்க தெரியல. இப்ப நதிக்கு தூய்மைங்கிறது என்னன்னு இங்க வர்ணிக்கிற தேவாச்சாமியில தெரிவிக்கிறச்சு, நதிக்கு இந்த யமுனைக்கு தான் தூய்மையே. எதனாலேன்னா
கிருஷ்ணனும் வசுதேவனும் புறப்பட்டு செல்லுகிற பொழுது முழங்கால் அளவுக்கு வற்றி கொடுத்தது. அதுவே தூய்மை. ஒரு வஸ்துவுக்கு என்ன தூய்மை அப்படின்னா உயர்ந்த கைங்கரியத்திலே ஈடுபடுவதுதான் தூய்மை. எம்பெருமான் புறப்பட்டு போறாருங்க. வசுதேவர் அந்த குடையில வச்சுட்டு சுமக்கிறார். ஆதிசேஷன் குடையாக வந்து பிடிக்கிறார். யமுனையை கடக்கணுமே, இப்படி ஓடுறதை ஜலம் நினைக்கிறச்சே வற்றி கொடுத்தது யமுனை. இது வரைக்கும் இந்த முழங்கால் வரைக்கும் வற்றி கொடுத்தது. அப்புறம்தான் அந்த வசுதேவரால அழைச்சிட்டு போக முடிஞ்சது. கோதாவரிக்கு ஒரு பாபம் இருந்தது. என்ன பாபம்னா, சீதைய ராவணன் பற்றி கொண்டு போகிற பொழுது வந்தான் அபகரிச்சான்னு சொல்லாம வாய மூடின்னு இருந்துதான். ராவணனை கண்டு பயத்தான். பேசாம இருந்த பாபத்தை ரெண்டு விதமா போக்கிறதுன்னு காண்பிக்கும். இது பராசர ஸ்மிருதியில வர்ணிக்கிற. பராசமிருதியில கடைசியில பராசர விசிஷ்ட பரமதர்ம சாஸ்திரம்னு உத்தர பாகமா இருக்கக்கூடியதுல பராசர ரிஷி சொல்றார். அங்கே உத்தமனாக ஆச்சாரியரே எல்லாமாக வாழ்ந்திருக்கக்கூடியவருடைய சபரியினுடைய அவள் மேல பட்ட தீர்த்தத்தை எவ்வளவான் கொண்டு இதுல சேர்த்ததுனால அதை சொல்லி வந்தது. இன்னொன்னு, கோதாவரியுடைய சாபம் எப்ப நீங்க ஆண்டாளுக்கு கோதான்னு திருநாமம் வந்ததுனால நீங்க எந்த ஆச்சாரியர்கள் சொல்றா, அப்போ ஒரு நதிக்கு தூய்மை எதுன்னா தூய பெரு நீர் கிருஷ்ணனுக்காக வச்சு கொடுத்ததே அது, அதனால தூய்மை உடையது. இன்னொன்னு சொல்றா, அது இல்ல தூய்மை. இதற்கு எப்படி தெரியுமா தூய்மைங்கிறது? கிருஷ்ணனும் கோபிகா ஸ்திரீகளும் ராசலீலை பண்ணா அங்கதான் பண்ணி அவன் எங்க வரணும்னு ஒரு சமிக்கை கொடுத்தா வர வேண்டிய இடம் யமுனை துறை, அங்கதான் வரணும். யமுனையுடைய கரையில தான் கூடுற இடமே இவனை. யமுனையில இருவரும் நன்றாக, அதாவது கோபிகா ஸ்திரீகளோட கிருஷ்ணன் ரமித்து விளையாடவும் குளிச்சுட்டு இருப்பான். அப்படி குளிக்கிறச்ச என்ன பண்ணுவான்னா, ரெண்டு பேரும் மாறி மாறி ஜலத்தை யமுனா தீர்த்தத்தை வாயில வச்சு கொப்பளிப்பான் யமுனையில. அதனால் ஏற்பட்ட சுத்தி தூய பெருமி. நாம கொப்பளிச்சா பாவம், அதை தெரிஞ்சுக்கணும். பகவானும் பக்தர்களும் பண்றது வேற நிலை, நம்ம இருக்கிற நிலை வேற நிலை. ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு கைலியை கட்டின்னு திரும்ப அதை பார்த்தாரு. அவருக்கே கைலி நான் போட்டு போக கூடாது. அவர் 24 சங்க சக்கரம் பிடிச்சுக்கிற அவனுக்கு வச்சு விட்டோமா? ஐயோ ரொம்ப நாளைக்கு முடியாது சுவாமி, பிரசாதமே 5 நிமிஷம் மேல முடியாது. எத்தனை கஷ்டமா இருக்கு நமக்கு. அவருக்கு பண்றதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியுமா? இல்ல. எம்பெருமான் அவனுடைய திரு அதரத்திலிருந்து வந்ததுன்னா அது தூய்மை. கோயில போய் தீர்த்தம் வாங்கிக்கிறோம், என்னது எம்பெருமான் திருத்தலம் மறுபடியும் எம்பெருமான் திருப்பவளத்திலேருந்து இருந்த தீர்த்தம், அவன் திருவடிவருடைய தீர்த்தம், அதுதான் நம்ம கொடுக்கிற தீர்த்தம். ஆகையாலே பகவானும் பக்தர்களும் சேர்ந்து குடிக்கிறச்சே கொப்பளித்ததாலே ஏற்பட்டது தூய பெருநீ. தூய்மையோட பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர் அது. அதுக்கு மேல சொல்ற, சரி போனா போறது இப்படியும் வச்சுக்கோங்க, ஜலத்தினுடைய சுத்தியாலே கீழே வரைக்கும் பார்த்தாலும் தெரியறது அப்படின்னு வச்சுக்கணும் தூய்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர்களுக்கு அந்த அபிப்பிராயம் பெருசா முக்கியம் இல்லை. தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனா நதியினுடைய தீரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான். அவனுக்கு எப்பொழுதுமே இதை வச்சுதான் பேரே இருக்கு பாருங்க. ஸ்ரீரங்கநாதனுக்கு என்ன மதுளரங்கர் அப்படின்னு பேர். அவனை நிரூபிக்கக்கூடிய விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருப்பா பெருமாள் அப்படின்னு கேட்டா, கருட வாகனம், கருடனை வாகனமா உடையவனே அவன் தான் பெருமாள். திருவின் மணாளன் எவனோ அவன் தான் பெருமாள் அப்படின்னு அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அத போல இந்த பெருமானுக்கு என்ன அடையாளம்னா, யமுனை துறைவனை, யமுனாவதின் தீரத்துல எப்பொழுதும் ரமித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அவனுக்கு என்ன பேரு? அவன் தான் கிருஷ்ணன். அதனாலதான் யமுனாச்சாரியன் ஆட வந்தாருக்கு திருநாமம். ரொம்ப ஆச்சரியம். அவருடைய பாட்டனார் அப்படி சூட்டும்படியாக அனுகிரகித்தார் ரொம்ப ஆச்சரியமாக. முதல் சன்னியாசி ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ஆட வந்தா அப்படின்னா மானசீக குரு எம்பெருமான். யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. திருவாய்ப்பாடியிலே அவன் தோன்றி இருக்கக்கூடிய அணிவிளக்காக இருக்கிறான் எம்பெருமான். அகடகரமான தீபமா. ஆயர் குலம் அப்படின்னு சொன்னா இடைச்சியர்கள் குலம், இடையர்கள் குலம். இவன் பிறந்தது மதுரா, ஆனா வந்து சேர்ந்த இடம் என்ன? திருவாய்ப்பாடி. ஆனா உலகத்துல எல்லாரும் இவனை கொண்டாடுவது எங்கள் ஆயர் குலத்துல பிறந்தவன் தான். அப்படி அவன் படைத்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த ஊர்ல அப்படி கலந்து பரிமாறி இருக்கும்படியாக இருக்கிறது. அந்த காலத்துலனா குழந்தை பிறந்திருக்கும், ஸ்வீகாரம் ஒண்ணு இருக்கும். இந்த காலத்து சுவாமி இருக்கிறதே 1-2 தான் இருக்கு அங்க இருந்து. அந்த காலத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கிறதே ஸ்வீகாரம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் சாஸ்திரங்கள்ல சொல்லி கொடுக்கறது அழகா. இப்ப அப்படி ஸ்வீகாரம் கொடுக்கறச்சே சில பேர் சின்ன குழந்தையிலேயே வளர்த்து, சின்ன குழந்தையா இருக்கிறச்சே கொடுத்த உடனே தன்னை பெற்ற தாயார் தாப்பனார் கூட தெரியுது.
இந்த குழந்தைக்கு தன்னை வளர்த்தவாழத்தான் பூர்த்தியா தெரியும். அது போல கிருஷ்ணனுக்கு தேவகி வசுதேவர்ல இவன் பிறந்ததே இங்குதான் போல் இருக்கு, திருவாய்ப்பாடில் தான் போல் இருக்குன்னு சொல்லும்படியாக ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்திலே தோன்றக்கூடிய எம்பெருமான். ஏன் தோன்றக்கூடியவன் சொல்றார் அப்படின்னா, தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதோ மகாத்மனா என்று ரிஷி சொல்றார். ரொம்ப அழகான ஸ்தோத்திரத்தை வர்ணிக்கிறார். எம்பெருமான் எப்படி தோன்றினான், தேவகி வயிற்றிலே கர்ப்பவாசம் இருந்து பிறந்தான் என்பது. நம்ம போல இருந்தான் 10 மாசம் 12 மாசம் இருக்கான் எம்பெருமான் இருத்தல் சேர்க்கும். யாரும் இல்லேன்னு சொல்ல முடியாதபடி இருக்கான் அவன் வயிற்று. கர்ப்பவாசம் தான் இருக்கிறதுலே பெரிய சிறைவாசம். சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கறது. இவள் எப்படி எல்லாம் எடுத்துக்கிறாளோ உணவு, அதெல்லாம் அந்த குழந்தைக்கு சிரமமா இருக்கும். எனக்கு காரமா தான் பிடிக்கும், போச்சு அந்த குழந்தை காட்டு. அதெல்லாம் அந்த குழந்தை அந்த சிரமத்தை அனுபவிக்கணும் அந்த கர்ப்பவாசத்துல இருக்கிறச்சு. இந்த கட்டை இவரும் படணுமானா, இல்ல நானும் உங்களோட சேர்ந்து படுறேன். எம்பெருமான் அப்படி அங்க இருக்கா. ஆனா அப்படி இருக்கிறச்சே நம்முடைய கர்மபடியாக அவனுக்கு இருக்கான்னா இல்ல. எப்படி ஒரு சூரியனுக்கும் கிழக்கு திக்குக்கும் இருக்கிற சம்பந்தமோ அதை போல தேவகி வயிற்றுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற சம்பந்தம். கிழக்கு திக்கில சூரியன் தோன்றினாங்கிற போல அவன் வயிற்றிலிருந்து தோன்றினான் என்பெருமான். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. அதுல தோன்றக்கூடியவனா இருக்க சம்பந்தம் இல்லை. கிழக்குலதான் சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சூரியனுக்கும் கிழக்கும் சம்பந்தம் இல்லை. அது போல எம்பெருமான் தோன்றுபவனாக இருக்கிறான். தோன்றும் அணிவிளக்கை, அந்த குலத்தையே விளக்க பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு விளக்காக, மங்கள தீபமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். ஆயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயை அப்படின்னா இவனுடைய அவதாரத்தாலே தாயாருக்கு மிகப்பெரிய மங்களத்தை உண்டாக்கினான் எம்பெருமான். அவள் குடல் விளக்கம் அப்படின்னா அந்த வயிற்றுக்கு பேரை கொடுத்தான். பிறந்த வயிற்றுக்கு பட்டம் கட்டினவனை. இவன் பிறந்து படைத்ததாலே ஒரு தாயாருக்கு பெரும் அவ்வளவு கொண்டாட்டம். எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இவன் என் மகனா வரணும், இவன் என் மகனா வரணும், என் மகன் இப்படிப்பட்டவனா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறச்சு, மகன் ஒருவருக்கல்லாத மாமேனி மாயன் ஒருத்தி மகளா பிறந்தான்னா, மகனா பிறந்தா என்ன ஆச்சரியம். உலகமே அவனை பார்த்து தந்தையே எந்தையே அப்படின்னு கொண்டாடுறோம். எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம், உலகமே கொண்டாடுறது. அவன் பார்த்து ஒத்திய அம்மா அப்பான்னு சொல்றான்னா என்ன பாக்கியம். அதான் இங்க கொண்டாடி காண்பிக்கிறார். தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இவன் திருவவதாரம் பண்ணினாலே அந்த தாய்க்கு ஊரெல்லாம் கொண்டாடும்படியாக அமைய பெற்றது. என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். என்ன பெரிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. சாட்சாத் பகவானை பிறக்கும்படியாக 4 தவம் இருந்து ஒரு புத்திரனை பெற்றார். அங்க ஒத்தர் தவம் இருந்து 4 பேரை பெற்றார் ஸ்ரீராமாயணத்தில். எவ்வளவு பெரிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. சாட்சாத் பரமாத்மா குழந்தையா பிறந்திருக்கான் இவாளுக்கு. அதான் சொல்றாரு இங்க, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தேவகி வயிற்றுக்கு பட்டம் கட்டினவனை. ஏன்னா அவள் வயிற்றிலே திருவதாரம் பண்ணா எம்பெருமான். யசோதைக்கும் ஊரெல்லாம் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியவனை. ஏன்னா யசோதையின் மகன். யசோதைக்கு எப்படி பெயர் கொடுக்கும்படியா இருந்தான்னா, அவள் இருக்காளே இவனையே பிடிச்சு உரலோட கட்டினப்பா. அதான் இருக்கிற தாமோதரனை. எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். அவனோட திருநாமங்கள்ல தாமோதராய நமஹா, கேசவாய நமஹான்னு தொடங்கி கடைசியா இது முடியும். தாமோதரன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய உதரம், உதரம்னா வயிறுன்னு அர்த்தம். உதரத்திலே நன்றாக கயிறை வைத்து கட்டின தழும்பு இன்னைக்கும் இருக்கு. யசோதை பொத்த உரலோட சேர்த்து கண்ணினும் சிறுத்தாம்பினால் இழுத்து வச்சு கட்டுறாங்க. கட்டின பிறகு அந்த தழும்பு எப்பவுமே இருக்குமா கிருஷ்ணனுக்கு. ஆகையாலதான் இந்த கோபிகாஸ்திரிகளுடைய வஸ்திரங்கள்லாம் அபகரிக்கிறச்சே கூட இவன் என்ன பண்ணுவான்னா, அப்படி ஒரு கையாலதான் மரத்தை பிடிச்சுமா, இன்னொரு கையால தன் உத்திரியத்தை பிடிச்சுப்பானா. ஏன்னா இறங்கி எடுத்துனா தெரிஞ்சிருவான் அந்த தழும்பு எல்லாருக்கும். ஸ்ரீரங்கத்துல நஞ்சியரை கேட்டாரு, நம்ம எப்பொழுதுமே இந்த கணையம் சாத்தியே இருக்காரு, மேல அழகா கவசத்தோட இருக்காரு திருமஞ்சனார்ச்சே எப்பவுமே, ஏன் அப்படி அவர் பண்றது? டக்குன்னு ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் அர்ச்சகா உடனே அந்த
அதாவது ஒரு ஈர வஸ்திரம் ஆயிடுத்து பெருமாளுக்கு திருமஞ்சனமாகி ஈர வஸ்திரத்தை மாத்திரம்னா அடுத்த வஸ்திரத்தை மேல வச்சுட்டு தான் அந்த உள்ள இருக்கிற ஈர வஸ்திரத்தை எடுப்பான். அஞ்சியர் கேட்டா அது பதில் சொன்ன, ஆமா காரணம் ஏன்னா அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திற்கு தழும்பு இப்ப தெரியக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காரு நம்ம பெருமாள். ஸ்ரீரங்கத்துல அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்காரு. தாமோதரனை இவனை இழுத்து கட்டி அந்த கிருஷ்ணனை மட்டும் காற்ற வேகமா ஓடுற இவனை பிடிச்சு சேர்த்து உரலோட கட்டினான். இவனை கட்டின அந்த பந்தத்தை நினைக்க நம்முடைய பந்தம் சம்சாரிகமாக இருக்கிற பந்தம் அருந்து போகும். கொண்டாடி காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள்லாம். தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அந்த எம்பெருமானை நாம் என்ன பண்ணணும்? தூயோமாய் வந்து தூய்மை உடையவர்களாக வருது. அதுக்குதான் சுவாமி எப்பவுமே நல்லா குடிச்சு செட்டெல்லாம் போட்டுன்னு கவக்கமா வர. தூய்மைங்கிறது உடலுக்கு வேண்டிய சுத்தி இருந்தபடியே தூய்மை, உள்ளத்திலே ஏற்படுகிற தூய்மை. விபீஷணன் புறப்பட்டு வந்தா நேரம் ஸ்ரீராமாயணத்துல வரைச்சு. இதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் நாம ஒரு சரணாகதி பண்ணச்சே சுத்தியா இருக்கணுமா வேண்டாமா அப்படி நான் சுத்தியா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. பட் சொன்னார் உடனே கேள்வி அப்படி இல்லையே பெருமாள் அப்படி பண்ணாரு. என்ன பண்ணார் பெருமாள்? 3 நாள் கடலரசனை தான் சரணாகதி பண்ணுகிறார். சமுத்திரராஜனை போய் கேட்கிறார், எனக்கு வழி விடுப்பா. அதற்காக என்ன பண்றாருன்னா அழகா கீழெல்லாம் அந்த தர்ப்பப்புல்ல விரிச்சுக்கிறார். கிரமேண விரதத்தை இருக்கார். அதை நோக்கி எப்படி எந்த முகத்தோட இருக்கணுமோ இருந்து என்ன கிரமத்துலயும் அதை கிரமமா பண்றார். இந்த கிரமத்தோட பண்ணினவருக்கு வந்தாரா? நான் வரல, 3 நாள் ஆகியும் வரல. இப்ப கேட்கிறார் பெருமாள் அப்படி பண்ணினாரு. உடனே அங்க சொன்னார், பெருமாளை அந்த சரணாகதி செய்ய வேண்டும்னு சொன்னவன் யாருன்னா விபீஷணன் தான் சொன்னான். நீ சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணு, அவன் வழி விடுவான், நாம இலங்கைக்கு போயிடலாம். சரி, சொன்ன விபீஷணன் பெருமாளை சரணாகதி பண்ணினான். எப்படி பண்ணினான்னா நேரம் வந்தா ஒத்துன ஒரு காலில் விடணும். மேல நிக்கிறான் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். கடல் இருக்கு கீழே, கடலுக்கு மேலதான் நிக்கிறான் விபீஷணன். கடற்கரையில தான் போய் எம்பெருமான் சரணாகதி பண்ண போறான். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோமே, கடல்ல ஒரு முழுக்கிட்டு போலாமே பெருமாள்கிட்டன்னா போலை. ஆனா அந்த விபீஷனை பார்த்து சொல்ற, சுத்தி சுத்தியுடையவர் விபீஷணன். என்னது என்ன சுத்தினர்? மனதிலே எம்பெருமானை பற்ற வேண்டும் என்கிற சுத்தி. எல்லாவற்றையும் விட்டு அவன் திருவடியே தஞ்சம் என்கிற நினைவோட வந்தானே நான் சுத்தி. தூயோமாய் வந்து அப்படி நாம தூய்மை உடையவர்களாக வந்து மனதால இருந்தபடியே அதிகாரிகள். எக்ஸ்ட்ரா தூய்மையை சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. மனசுல ஏற்படுகிற சுத்தி தான் முக்கியம். ஆத்தால திருப்பாவைக்கு வீதி எழுந்துக்கிறதே லேட் ஆகும், குளிக்கிறது லேட், ஒண்ணும் வேண்டாம், அப்படியே எழுந்து வாங்கும். ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டு வாங்கும், அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. காலங்காலம் எழுந்தா கிளப்பிட்டு வந்துடலாம். அப்படியே போறச்ச கூட அப்படியே பால்லாம் கூட கொடுத்து வரலாம். எப்படியோ சொல்லிட்டு வந்தா போறோம். திருப்பாவைய சுத்தியை தேடிக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. இருந்தபடியே அதிகாரிகள் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூய்மையான மலர்களை தூவி தொழுது. எது தூய்மையான மலர்? எந்த மலர் எடுத்துக்கலாம் எம்பெருமானம் சமர்ப்பிக்கச்சு அப்படின்னா, மிக்கசீர் தொண்டரிட்ட பூ. மிக உயர்ந்திருக்கக்கூடிய அடியார்கள் எம்பெருமானிடத்திலே எதையும் எதிர்பார்க்காதே வைத்த புஷ்பம் இருக்கே, அதுதான் தூய்மையான மலர். தூ மலர். பெருமாளை பார்த்து, இவ்வளவு புஷ்பம் போடுற உனக்கு எனக்கு நாளைக்கு என்ன கொடுப்ப? நாளைக்கு இவ்வளவு அக்கௌண்ட் வந்துடுமா? அதுக்காக தான் இந்த புஷ்ப மாலை அப்படின்னு சேர்த்தா, ஏண்டா 500 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்கிட்டு 50,000 ரூபாய் வரணுங்கிற நாளைக்கு வகிட்டு எப்படி இருக்கான்னு பாருங்க. அது தூய்மையான மலரான்னா இல்லை. எதையும் எதிர்பார்க்காதே அவன் திருப்படிகளை சமர்ப்பிக்கிற மலர் இருக்க, இதுதான் தூ மலர். இந்த மலர் எப்படிப்பட்ட தூமலர்னு சொன்னா, இவன் திருவடியில சமர்ப்பிச்சா பெருமாள் திருமுடியில சுமக்கிறார். அதான் அந்த மலரின் கௌரவம். தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு பேரு. திருவேங்கடைய அத்தியந்த ஈடுபாடு. பெருமாளுக்கு சொர்ணத்தாலேயே புஷ்பம் பண்ணி அர்ச்சனை பண்றார். சாஸ்திரம் சொல்லும் இப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்குறது. இன்னைக்கும் திருவேங்கட மலையில சொர்ணத்தால பாமரூபத்துல அர்ச்சனை பண்றது அவன் எல்லாம் சேவிச்சிருக்கலாம். சொர்ணத்தால் அலங்காரம் பெருமாளுக்கு பண்றான். அவனுடைய அரண்மனையில அவரை போறதுக்கு வழி உண்டு. இவன் ஆனா முடிச்சுட்டு போய் அடுத்த நாள் காத்தால வந்து பார்த்தா இந்த சொர்ண புஷ்பம் எல்லாம் கீழே கிடக்கும். பெருமாள்கிட்ட ஒரே ஒரு மண்ணாலான புஷ்பம் மட்டும் அவன் திருவடியில்.
அவன் ஒவ்வொரு நாளும் பாக்குறான். நீ சிசிடிவி இல்ல போல தெரியல, அவன் மறந்து யாரையா வச்சு பாக்குறான். யாரு இப்படி பண்ணு தன்னிடையே அது ஏற்படுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னது? நாள்தோறும் நம்ம புஷ்பம் கீழே இருக்கு, அல்பமா சமர்ப்பிக்கப்பட்டக்கூடிய இந்த புஷ்பம் போய், அதாவது மண்ணில் செய்த புஷ்பம் இங்க இருக்கு. திருவேங்கடையான் அவன் சொப்பனத்துல தோன்றுகிறார். என் பக்தனின் மேன்மையை காமிக்கிற, போய் பாருங்க. திருப்பதியில கீழே ஒரு ஊர்ல அங்க அவர் பெருமாள் காட்டின் இடத்துல போய் இவன் போய் நின்னா, அங்க ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடிய அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க ஒரு புயல் என்ன பண்றான் வேலை அப்படின்னா, எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து வச்சு ஒவ்வொன்றா அப்படி சுத்தி 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 அவன் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துல வச்சு சுத்தி அழகான மண்பாண்டங்களை பண்ணிட்டு இருக்கான். அவனோட வேலை அதுதான். அங்கே செம்மனை கொண்டு வந்து ஏதோ அவன் கடைசியில வச்சு பண்ணிட்டு இருக்கான். இவன் பக்தனா ஒண்ணுமே புரியல. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா கொஞ்சோண்டு இந்த செம்மன் மிஞ்சி அதை என்ன பண்றான், அழகா ஒரு புஷ்பம் மாதிரி ஆக்கி இப்படி தலையில வச்சு திருவேங்கடையான் திருவடிக்கு சமர்ப்பணம். கேட்டானா இல்லையோ தொண்டைமான், ஐயோ இந்த புஷ்பத்தை தான் அவர் அங்க சுமக்கிறாரா? பாட்டாங்கமா விழுந்து சேவிச்சான். அப்பதான் அவர் அவனை பாக்குறாரு. நீ யாருன்னு? நான் இந்த ஊர் ராஜா. எதற்காக வந்தா என்ன சேவிக்கிற? என்னையே சேவிக்கிற. உன்னுடைய பக்தி எவ்வளவு விசேஷமான பக்தி என்பதை உனக்கு என்ன பக்தி எனக்குன்னு தெரிஞ்ச இல்ல. இந்த புஷ்பத்தை நான் பாட்டே பண்றேன், எல்லாரும் பண்றாங்க. இல்ல, இப்படிப்பட்ட விசேஷமான பக்தி உடைய நீ சமர்ப்பித்த புஷ்பத்தை திருவேங்கடமுடையவன் தான் சுமக்கிறான் என்று எனக்கு காட்டி கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் ஆஹா, அவரே சொல்றாரா அவரே உனக்கு எத்தனை உடனே கொண்டாட்டம் வரும். அவர் அடுத்த க்ஷணம் திருவேங்கடையான் பக்கம் திரும்புறாதீங்க, கூடிச்சுக்கிற எனக்கும் உனக்கும் அந்தரங்கமாக இருப்பதை இன்னொருத்தருக்கே காமிச்சு கொடுக்க. அப்படி சொல்லி அந்த க்ஷணமே தன் பிராணனை விட்டார். எம்பெருமான் திருவடி அடைந்தார்னு சொல்லி. அவர் யாருன்னா குறும்பருத்த நம்பி. எங்க சேவிக்கலாம்? ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அழகா உள்ள நுழைஞ்ச உடனே 2ஆம் பிராகாரத்துல திருவேங்கடமுடையானுடைய அழகான திருவுருவம் அங்க இருக்கு. திருவேங்கடமுடையான் அங்க எழுந்து போயிருக்கார். படத்துல அப்படி சம்மன் அவர் எழுந்து போயிருக்கார். அவருக்கு ஒரு பக்கம் உடையவர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குறும்பருத்த நம்பின்னு. குறும்பு அறுத்த அப்படின்னு சொன்னா நான் எனது என்கிற குறும்பை அறுத்த நம்பி. பொய்யவனா பிறந்து இப்படி இருந்தவர். இன்னைக்கும் திருவேங்கடையான்ல கொண்டாடப்படுறவர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை இன்னைக்கும் ஒரு திருவுருவத்தை நம்ம சேவிச்சுட்டு இருக்கலாம். அற்புதமா எழுந்து இருக்காரு அழகா. கண்ணாடி பக்கத்துல இந்த சைடு, அதாவது இந்த பக்கம் வரும். அதாவது நமக்கு நாழிகேட்டான் வாசல் தாண்டி உள்ள வலது வைக்கம் திருப்பின உடனே அங்க திருவேங்கடையாருடைய திருவுருவமும் அந்த பக்கத்துல ரெண்டு பேருடைய உடையவர்களும் திரு குறும்பருத்த நம்பி. அப்படிப்பட்ட மகான் அவர் சமர்ப்பிச்சாரே, அதுக்கு பேர் என்ன? தூ மலர் தூவி தூவின்னு யதாததாவாக்கி. அர்ச்சனை பண்றது அப்படின்னா சில பேர் புஷ்பத்தை எடுத்து இப்படி சேர்க்கறதுலாம் இல்ல, அப்படியே போட்டுட்டே இருப்பான். பெருமாளுக்கு அங்கங்க வரும். என்னது வாங்கிப்போ நீர்பாட்டு யதாததாவாக்கி எப்படி வேணா பண்ணு. தூவி தொழுது ரெண்டு கையும் சேர்த்து எடுத்து இப்படி கையை வச்சு தொழுது. அதுக்கு ஒரு 100 வியாக்கியானம் பண்றேன். தொழுதுங்கிறது அவன் முடிக்க முடியாது. அதனாலதான் கை தொழுது நாம் அடுத்ததுக்கு பாடும். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. வாயாலே இந்த வாய் பெற்ற பயனா எம்பெருமானை பாடி. வாயால வேண்டாததெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடுறதால வாய் பெற்ற பயனை பெறுகிறது. வாயினால் பாடி. அதுக்கப்புறம் மனத்தினால் சிந்திக்க. மனதனுடைய பூர்த்தி எப்ப வருது? எம்பெருமானை சிந்திப்பதால். அப்பதான் அந்த மனசு சாந்த கிடையாது. உலக விஷயத்தை நினைச்சுட்டே இருக்கிறச்சாலே மனசுக்கு ஒன்றும் எதையுமே ஏற்க முடியல. அப்படியே குதிச்சுட்டே இருக்கு, கொதிச்சுட்டே இருக்கு. சில பேருக்கு வச்சு பார்த்தா மிஷின் வெடிச்சுன்னு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா உள்ள மனசுல அப்படி இருக்கு, அத்தனை இருக்கு முழுக்க. அப்ப அந்த மனசு சாந்தம்னா எப்ப அடையும்? எம்பெருமானை தியானித்தாருங்க. ஏன் இருப்பா இருக்கிற அந்த மனசுக்கு மேக்னட்டா இருக்கிறவன் எம்பெருமான். அதோடதான் ஒத்து இருக்கும். உள்ள அவனை நினைச்சால்தான் இந்த சாந்தத்தை அடையும்படியாக இருக்கு. மனத்தினால் சிந்திக்க என்ன ஏற்படும்? போய பிழையும் புகுதருவான் நின்ற நகும். போழ பிழையும் என்றால் கீழே செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள், அதற்கு பிராரப்தம் என்று, அதாவது சஞ்சிதம் என்று பெயர். நிறைய சேர்த்து வச்சிருக்கோம், ஏகப்பட்டதா பண்ணி நினைக்க வேண்டாம். டெபாசிட் ஒண்ணு ரொம்ப இல்லையே, பாப்ப டெபாசிட்லாம் நிறைய வச்சிருக்கு. அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம். அந்த சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை பார்த்தா அத்தனை நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கிடையாது. அவ்வளவு பிறவிகள் கொடுக்கணும். ஒரு விஷயத்திற்கும் ஒரு பாபத்திற்கும்.
அந்த பாப்பங்கள் எல்லாம் இந்த திருநாமத்தை சொல்ல போய் சேரும். அது மட்டும் இல்ல, புகுதருமான் ஆகாமியாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் அப்படின்னா பிரபண்ணன் ஆயிட்டான். எபெருமான் திருவடியை அடைந்த பிறகு அவன் திருவடியை பற்றின பிறகு மோட்சம் கிடைக்கல, நடு பீரியட் இருக்கு. பற்றியாச்சு, பிரபண்ணனா இருக்கான், ராமானுஜதாசனா இருக்கான், மோட்சத்துக்கு போல அதற்கு நடுவுல வாழ்கிற காலத்திலே செய்கிற தவறு. அதான் எதிர்காலத்துல அவர் இது செய்ய முடியுமா? பிரபண்ணன் ஆயிருக்கிறச்சே வருமா அப்படின்னா என்ன பண்றது? ருச்சி வாசனை சேர்ந்தே உடலை ஒட்டி இருக்கு. இவனை அறியாத பிரகிருதி தோஷம் தள்ளுறது. இவன் கூடாது கூடாது நினைக்கிறான பிரகிருதி தோஷம் தள்ளுறது இவனை அறியாது. அதாவது செய்யணுமேனு நன்னா அடிக்கிறோம், அப்படி செஞ்சு தேர தப்பு இல்லை. அறியாத செய்கிற பிழையாக இருக்கக்கூடியதையும் பொறுக்கிறான் எம்பெருமான். அந்த ஆகாமியும் சேர்த்து தீயினில் தூசாகும். தீயிலிட்டு இருக்கிற தூசு பஞ்சு தீசு, அந்த தீயில வைத்தால் பஞ்சு முழுக்க நாசமாகி போகும், மிச்சம் இருக்காது. வேற ஒரு வஸ்துக்களை போட்டு எரிச்சல் வச்சுக்கோங்க, வேற ஏதோ பேப்பரை போடுறோம் வெள்ளம் போட்டோம்னா மிச்சம் இருக்கும். ஆனா அப்படி இல்லை, தீயினில் தூசாகும். தீயில இட்ட தூசு போல மிச்சமில்லாத அழிந்திருக்கும் செப்பு. பெருமானுடைய திருநாமங்களை சுகுரு என்று காண்பிக்கிறார் ஆண்டாள். பலபடியாக சொல்றார் அழகா. 3 கரணங்களாலேயும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போகணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார் இந்த இடத்துல. பகவன் நாமாவை சொல்ல, மனசால நினைக்க, வாயால பாடி நிற்க, கையால தொழுது நிற்க, இது நம்முடைய பாபங்களை அறுத்து இருக்கும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை காண்பித்து இருக்கிறார். அர்த்தான சந்தானத்தோட ஒரு முறை பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் ஒன்று மணிவிளக்கை ஆயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.